அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டம் புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றம் நடத்தும் சமய நல்லிணக்க தொடர் சொற்பொழிவு 3வது கூட்டம். கடவுளை போற்று மனிதனை இணை, கடவுளை போற்று மனிதனை இணை என்ற ஒப்பற்ற கூற்றை வாழ்வாக்கிய தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் சமய நல்லிணக்க பணிகள் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென உளமாற வரவேற்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் கணக்கற்ற காரியங்களை கச்சிதமாய் நிறைவேற்ற வல்லவர் நம்மை படைத்தாளும் இறைவன். இறைவேண்டலை இதயத்தை ஊடுருவும் இனிய காணத்துடன் வழங்க வருகிறார் திருச்சி புனித மரியன்னை பேராலய பாடகர் குழு உறுப்பினர் திருமிகு சேவியர் அவர்கள். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கும் அடையும் வாழ்வி நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. இதயங்களை இறைவன் பால் ஈர்த்து சென்று உரிமை குரலோடு இறை மன்றாட்டை ஏறெடுக்க வருகிறார் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜனார்த்தலி பேகம் அவர்கள். அன்பின் உருவே, அருளின் ஊற்றே, ஞானத்தின் பிறப்பிடமே இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், கருணை மிக்கவர், பேரிரக்கம் கொண்டவர், உண்மையை நிலைநாட்டுபவர், நீதி வழங்குபவர், எல்லாம் வல்லவர், இயற்கையையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தவர், எல்லா உயிர்களையும் காப்பவர், மனிதர் யாவரையும் உமது பேரன்பினால் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துபவர். இறைவா, நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்து வாழ்வுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து இருப்பதை பகிர்ந்து இன்புற்று வாழ அருளியிருக்கின்றீர். நாங்கள் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்று பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை நன்கு அறிந்திருக்கின்றோம். இன்று புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றம் நடத்தும் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் சமய நல்லிணக்க பணிகள் என்னும் தலைப்பிலான சொற்பொழிவு நிகழ்வை ஆசீர்வதியும். அடிகளாரின் பணிகள் குறித்த புரிதலை எங்களில் ஏற்படுத்தும். நிகழ்வின் சொற்பொழிவாளரையும் சிறப்பு விருந்தினர்களையும் பங்கேற்பாளர்களையும் மதங்களை கடந்த மனித நேயத்தோடு இங்கு குழுமியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் இணைத்தருளும். இப்புவி எங்கள் அனைவருக்குமான பொதுவான வீடு என்பதை நாங்கள் நன்குணரச் செய்யும். பொதுவான வீடாகிய இப்புவியை
இயற்கையை, உலகை அழகானதாகவும் வளமானதாகவும் அமைதியானதாகவும் பராமரித்து பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு விட்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதை உணர்ந்து செயல்பட எங்களை வழிநடத்தும். நன்மைகளின் ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உமது அமைதியின் கருவிகளாக பயன்படுத்தும். நாங்கள் அன்பின் தூதுவர்களாக செயலாற்ற எங்களை பண்படுத்தும். சமய நல்லுறவை பேணும் நற்பணியில் நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட தேவையான ஞான வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். நல்வழி காட்டும். எல்லா புகழும் உமக்கே இறைவா, எல்லா புகழும் உமக்கே. நம் தாயாம் தமிழை வாழ்த்துவோம். எங்கும் எப்பொழுதும் தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலெடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மெனக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அன்பின் நெறியாளர், சமத்துவத்தையும் மனித நேயத்தையும் இரு கண்களென போற்றும் அருள் பணியாளர், புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றத்தின் இயக்குனர் தந்தை அருள்பணி முனைவர் சார்லஸ் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். இந்த அருமையான மாலை பொழுதில் புனித ஜான் பால் உரையாடல் மன்றம் நடத்தும் சமய நல்லிணக்க சொற்பொழிவு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த அரங்கம் மிகவும் சமூகத்தை நேசிக்கின்ற, சமயங்களை கடந்து மனிதத்தை நேசிக்கின்ற மனிதர்களால் நிறைந்துள்ளது. பொதுவாக கலை நிகழ்வுகளுக்கு ஆட்டம் பாட்டம் உற்சாகம் என்று போகிற நிகழ்வுகளுக்கு கூடுகிற கூட்டம் கருத்தாழமிக்க இதுபோன்ற அமர்வுகளுக்கு கூடுவதில்லை. ஆனால் கூடுகிறவர்கள் ஆழமானவர்கள், அழகானவர்கள், உயர்ந்தவர்கள், மாண்புமிக்கவர்கள். அந்த வரிசையிலே நீங்கள் அனைவரும் இருப்பதை நினைத்து பெருமிதத்தோடு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். தட்டுவதென்றால் தட்டலாம். இதில் போய் நாம் கஞ்சம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அவையில் இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்குரிய திருமிகு திருக்குறள் சு முருகானந்தம் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்க நம்முடைய புனித ஜான் பால் உரையாடல் மன்றத்தின் ஆலோசனை குழு உறுப்பினர், ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் பாலக்கரை வட்டத்தினுடைய பொறுப்பாளர் திருமிகு நவாஸ்கான் அவர்களை அழைக்கின்றேன். திருமிகு முருகானந்தம் அவர்களை பற்றி உங்களில் பலருக்கும் நன்றாகவே தெரியும். இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக ஒரு சில குறிப்புகளை இங்கே சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். புனித ஜான் பால் உரையாடல் மன்றத்தோடு மிக நெருக்கமாக இணைந்து பயணிக்கக்கூடிய அன்பர்,
தன்னுடைய வயதுக்கு ஒத்தவர்களோடு மட்டுமல்லாமல் தன்னை விட வயதில் குறைந்தவர்களோடும் இளைஞர்களோடும் நெருங்கி பழகக்கூடியவர், நட்பு பாராட்டக்கூடியவர். திருக்குறள் என்பது அவருடைய பெயரிலேயே இருக்கிறது. திருக்குறள் முருகானந்தம். திருக்குறளின் மீது அவருக்கு தனிப்பட்ட ஒரு ஈடுபாடு. திருக்குறள் கல்வி மையம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி திருக்குறள் இளம் புலமையர் என்கின்ற பட்டம் அளிக்கின்ற வகையில் ஒரு அஞ்சல் வழி கல்வியை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆண்டுக்கு 40 பேர் என்ற வீதம் பல்லாண்டுகளாக அவர்கள் இந்த பணியை ஆற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். எனவே அது ஒரு முக்கியமான காரணம் அவர்கள் ஏன் திருக்குறள் முருகானந்தம் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பதற்கு. 1984ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு நாம் சொற்பொழிவு தலைப்பாக கொண்டிருக்கிறோமே, தவத்திரு குன்றக்குடி அடிகளாரோடு தொடர்பில் அவருடைய பயணத்தில் இணைந்து அவரோடு வாழ்ந்தவர், அவரோடு இணைந்து சிந்தித்தவர், செயல்பட்டவர் என்கின்ற பெருமைக்குரியவர் திரு முருகானந்தம் அவர்கள். உலக திருக்குறள் பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை அடிகளார் தொடங்கினார்கள். அதற்கு அவர்களே தலைவர். அதற்கு துணைத் தலைவராக நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமிகு முருகானந்தம் அவர்களை நியமித்தார்கள். உலக திருக்குறள் பேரவையின் துணைத் தலைவர் அவர்கள். சில நூல்களை ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்று ஒரு நூல். இது சொல்ல தெரியாம பல கூட்டங்களில் நடந்தாய் வாழி காவிரின்னு எழுதினாரு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. திருச்சிராப்பள்ளியினுடைய 100 ஆண்டு கால வரலாற்றை எழுதி இந்த திருச்சிராப்பள்ளி மாநகர மக்களுக்கும் தமிழகத்துக்கும் கொடுத்த அருமையான வரலாற்று ஆர்வமுடையவர் தான் திருக்குறள் முருகானந்தம் அவர்கள். உறையூர், தான் வாழ்கின்ற பகுதி உறையூர், அந்த உறையூர் என்கின்ற தலைப்பிலேயே ஒரு வரலாற்று நூல். மண்டல் கமிஷன் யாருக்காக என்று சொல்லி மண்டல் கமிஷனுடைய தேவையை சமூக பார்வையோடு மக்கள் முன் புத்தகமாக வைத்தவர் ஐயா அவர்கள். அண்மையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியிட்ட நூல் இந்திய விடுதலை போரில் தமிழகம். தமிழகம் இந்திய விடுதலை போரில் என்ன பங்காற்றி இருக்கிறது என்பதை உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நூல் அது. இது போன்ற அரிய நூல்களை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே வரலாறு, இயக்கியம், இலக்கியம், சைவ நெறி, சமய நல்லிணக்கம் போன்ற தலைப்புகளில் பல கூட்டங்களிலே சொற்பொழிவுகளை நிகழ்த்தி கொண்டு வருகின்றவர்கள். இந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பற்றி சொல்லுவதற்கு அவரோடு பயணித்தவர் என்ற முறையிலும், தமிழகத்தினுடைய வரலாறு தெரிந்தவர் என்ற முறையிலும், சமூக அக்கறையுள்ளவர் என்ற வகையிலும், வரலாற்று ரீதியாக, இலக்கிய ரீதியாக, சைவ நெறி ரீதியாக பன்முகத்தன்மை கொண்ட ஐயா அவர்கள் மிக பொருத்தமானவர்கள் என்று கருதி அவர்களை இந்த நாளில் சிறப்பு சொற்பொழிவுக்காக அழைத்தோம். அவரும் உடனடியாக அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களை அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்குபவர் அருள் பணியாளர் முனைவர் பெஞ்சமின் ராஜ் அவர்கள். திருச்சி புனித பவுல் குருமடத்தில் இப்பொழுது பேராசிரியராக பணியாற்றுகின்றார். அவர் திருச்சபை சட்டம் பயின்றவர். ரோமையில் திருத்தந்தை இருக்கக்கூடிய இடத்தில் கூடிய பல்கலைக்கழகத்தில், அர்பன் பல்கலைக்கழகம் என்று கருதுகிறேன், அங்கே அவர்கள் திருச்சபை சட்டம் படித்தவர். எனவே இப்பொழுது திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டத்தினுடைய நீதி அரசராக, ஜுடிஷியல் விகார் என்று சொல்லுவார்கள், அந்த பணியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். திருமணம் தொடர்பான, முக்கியமாக திருமணம் தொடர்பான வழக்குகளை விசாரித்து நீதி வழங்கி தீர்ப்புகளை வழங்கக்கூடிய இடத்தில் பெஞ்சமின் ராஜ் அவர்கள் இருக்கின்றார். அவருடைய பெயரிலேயே பெஞ்ச் என்பது இருக்கிறது. எனவே ஒரு பெஞ்ச் என்ற இந்த நாளிலே இந்த தலைமை தாங்குவது நம் அனைவருக்கும் சிறப்பு. தந்தை அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பதற்கு என் முன்னால் அமர்ந்திருக்கிற அருமையான திருநூறு அணிந்து அழகாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிற திரு மனோகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாகீச பக்த ஜன சபையினுடைய செயலாளர் அவர்கள்.
இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிப்பவர்கள் முனைவர் பி மேரி லீமாரோஸ் அவர்கள், திருச்சி கலைக்கல்லூரியினுடைய வரலாற்றியல் துறை தலைவர், HOD, இணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருபவர்கள். அதையெல்லாம் கடந்து புனித ஜான்பால் உரையாடல் மன்றத்தோடு இணைந்து பயணிப்பவர்கள், சமய நல்லிணக்கத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள், மனிதத்தை நேசிப்பவர்கள். அம்மையார் அவர்கள் இந்த அரங்கை அலங்கரிக்க வேண்டும் என்று விரும்பி நாங்கள் அழைத்த பொழுது இன்முகத்தோடு வந்தமைக்காக அவர்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பதற்கு அரங்கில் நம்மோடு ஒருவராக இருந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிற பிரம்மகுமாரி சகோதரி தேவகி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சகோதரி தேவகி அவர்கள் உறையூர் பிரம்மகுமாரி இல்லத்தில் பணியாற்றுபவர்கள். மேடையில் அமர்ந்திருப்பவர்களில் மிகவும் இளையவர், துடிப்பானவர், ஜமால் முகமது கல்லூரியினுடைய தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர், பன்முக கலை திறமைகள் கொண்டவர், பேச்சாளர், எழுத்தாளர், யூடியூப் வரை இறங்கி பேசுபவர், கருத்துக்களை பகிர்பவர், இலக்கிய ஆர்வமுடையவர். இது போன்ற அரங்குகளில் சமய நல்லிணக்க உணர்வு கொண்டு பங்கேற்கக்கூடிய ஆர்வமிக்கவர் மௌலவி நீ அமிருதீன் அசனி அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பதற்கு அருள் சகோதரி ரீட்டா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அருள் சகோதரி ரீட்டா நம்மையெல்லாம் மகிழ்வித்து அருமையான இசையை நமக்கு வழங்கியவர்கள். அரங்கில் கூடியிருக்கின்ற பெரியோர்கள் உங்கள் அனைவரையும், கிறிஸ்தவ, இந்து சமய, இஸ்லாமிய சகோதரிகள், சகோதரர்கள் அனைவரையும், கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள், அருள் சகோதரிகள், அருள் தந்தையர், இளையோர், குழந்தைகள் உள்பட வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றேன். இன்னும் ஒரு சில மணித்துளிகள் மட்டும் எடுத்துக்கொண்டு ஏன் இந்த நிகழ்ச்சி என்பதை சொல்லி நான் அமர விரும்புகின்றேன். எதற்காக இந்த நிகழ்ச்சி? புனித ஜான்பால் உரையாடல் மன்றம் என்பது உரையாடல் பற்றியது. உரையாடல் என்றால் பல் சமய உரையாடல், பல சமயத்தவரிடையே உரையாடல். உரையாடல் உலகமெங்கும் நடக்கிறது. ஆனால் பல சமயத்தவரிடையே அதிகமாக நடக்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். உலகம் அமைதியாக இருப்பதற்கு, வீடும் நாடும் அமைதியாக இருப்பதற்கு ஒரே வழி உரையாடல். ஒரே வழி உரையாடல், வேறெந்த வழியும் இல்லை. மோதலோ சண்டையோ போரோ எந்த வழியில் போனாலும் அமைதி கிடைக்காது, வேறு ஏதாவது தான் கிடைக்கும். அதுதான் இப்பொழுது கிடைத்து கொண்டு இருக்கிறது. அமைதி வேண்டுமென்றால் உரையாடல் நடைபெற வேண்டும். மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் அமைப்புகளாகவும் சமயங்களாகவும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. உரையாடல், அதுதான் ஜான்பால் உரையாடல் மன்றத்தினுடைய பணி. அதை முன்னெடுப்பது, அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதை செயல்படுத்துவதற்கான வழிவகைகளை உருவாக்குவது. சிற்சில முயற்சிகளை நாம் செய்கிறோம். பெரிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லாவிட்டாலும் நம்மால் இயன்றவரை இந்த மாநகரில், இந்த பகுதியில் நாம் உரையாடல் என்பதனுடைய சமய நல்லிணக்கம், சமய நல்லுறவு என்பதற்கான தேவையை மக்கள் மத்தியிலே விதைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த உணர்வை இப்படி பார்க்கின்ற பொழுது உரையாடல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக தேவை லிசனிங். உரையாடுவதற்கு நாம் பேச வேண்டும், பேசுவதை கேட்க வேண்டும். முதலில் கேட்க வேண்டும், அதன் பிறகு பேச வேண்டும். ஒரு வாயை கொடுத்த இறைவன் 2 காதுகளை கொடுத்திருக்கிறார். 1 மணி நேரம் நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் 2 மணி நேரம் கேட்க வேண்டும். 2 மணி நேரம் கேட்ட பிறகுதான் 1 மணி நேரம் பேசுவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. ஆனால் எத்தனை மணி நேரம் நாம் பேசுகிறோம்,
எத்தனை மணி நேரம் நாம் கேட்கிறோம் என்று பார்த்தால் கேட்கின்ற நேரம் ரொம்பவும் குறைவு. கேட்பதைப் போல நாம் இருக்கிறோம், ஆனால் கேட்பதில்லை. லிசனிங், அட்டென்டிவ் லிசனிங், இதயபூர்வமான கேட்டல் இல்லை. எனவே கேட்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதுதான் இந்த உரையாடல் மன்றத்தினுடைய இதுபோன்ற பணிகளின் நோக்கம். எதை கேட்க வேண்டும்? மற்ற மனிதர்களுடைய உணர்வுகளை கேட்க வேண்டும். குறிப்பாக மற்ற சமயத்தவருடைய உணர்வுகளை கேட்க வேண்டும். பிற சமயங்கள் என்ன சொல்கின்றன, பிற சமயத்தவர் என்ன நினைக்கின்றனர், பிற சமய பெரியோர்கள் என்ன உரைக்கின்றனர், என்ன வாழ்கின்றனர், எதை விரும்புகின்றனர் என்பதை கண்களாலும் காதுகளாலும் உணர்வுகளாலும் வாழ்க்கையாலும் நாம் நூல்களை படிப்பதால் மட்டுமல்ல, வெறும் பேச்சுக்களை கேட்பதால் மட்டுமல்ல, இதயங்களை திறந்து அவர்கள் பேசுவதையும் பேசாததையும் கேட்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இதுபோன்ற அரங்கங்கள் கேட்பதற்கான ஒரு உணர்வை நம்மிடையே எழுப்புவதற்கான சிறு சிறு முயற்சிகள். எனவே இன்றைக்கு நாம் கேட்பதற்கு ஒரு தலைப்பை வைத்து பேசுகிறோம். குன்றக்குடி அடிகளாரின் சமய நல்லிணக்கம். அவரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்காகத்தான் ரொம்ப நாட்கள் அதை பேசலாம். ஒரு மணி நேரம் அதற்காக நாம் செலவிடுவதற்கு இன்றைக்கு ஆயத்தமாகி நாம் வந்திருக்கிறோம். இது ஒரு தொடக்க உரை. அவரை பற்றி புத்தகங்கள் இருக்கின்றன, வாசிக்கலாம். அவரை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கின்றன. அடுத்தடுத்து அவரை பற்றி, அவரையும் அவரை போன்றவர்களையும், எல்லா சமயங்களிலும் இது போன்றவர்கள், சைவ நெறியில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பணி செய்தவர் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். சைவ நெறியில் இதையும் செய்ய முடியும். சைவ நெறியினுடைய உயர்வு, அதனுடைய மாண்பு எந்த அளவுக்கு போக முடியும் என்பதற்கு இவர் ஒரு சான்று. எனவே இதை ஒரு அடையாளமாக வைத்து இதுபோல பல சமயங்களை சார்ந்த பெரியவர்கள், பல சமயங்களை சார்ந்த மக்களுடைய வாழ்வு முறைகள், அவர்களுடைய வழிபாட்டு முறைகள், சடங்குகள், இதையெல்லாம் அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் நமக்கு மிகுந்த தேவையாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கான கூட்டம், ஒரு அடையாளம், ஒரு சான்று இது. எனவே அந்த அளவில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். மிகப்பெரிய கூட்டத்தை நாம் எதிர்பார்க்கவில்லை. இந்த அரங்கு நிறைய மக்கள் வந்தாலே நமக்கு பெரிய வெற்றி என்று நாம் கருதினோம். அரங்கு நிறைந்து விட்டது. அரங்கை நிறைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வருக வருக என்று வரவேற்று பேச்சுக்கு இடமிட்டு அமைகின்றேன். வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் உரையாடலின் முக்கியத்துவம் குறித்து கருத்தாழமிக்க எண்ணங்களையும் கருத்துக்களையும் நம்முடன் பகிர்ந்து மிக சீரிய வரவேற்புரையாற்றிய நம் தந்தை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மக்கள் பணியே மகேசன் பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இத்தகைய மகத்தான ஆளுமையின் சமய நல்லிணக்க பணிகள் குறித்த இந்த சொற்பொழிவு நிகழ்விற்கு வாழ்த்துரை வழங்க வருகிறார் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் மௌலவினி அமிருதீன் ஹசனி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம் அனைவர் மீதும் இறையருள் சூழ்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இன்றைய இக்கூட்டம் குன்றக்குடி அடிகளார் அவர்களின் 100ஆண்டு விழாவை ஒட்டிய பல்சமய நட்புறவின் பேரிலான ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒரு மகிழ்வான சந்திப்பு என்பதே உண்மை. குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தமிழர் பண்பாட்டு வரலாற்றின் ஒளிமணியாகவே கருதப்படுகின்றார். மதங்களுக்கிடையேயான நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் மனித நேயத்தையும் அவர் தமது வாழ்நாள் முழுவதும் மேற்கொண்டார். இக்காலத்தில் உலகம் எதிர்கொள்கின்ற சவால்கள், வேறுபாடுகள், குழப்பங்கள், தவறான பார்வைகள், புரிதல்கள் இவையெல்லாம் ஒழிக்க அன்பும் ஒற்றுமையும் என்ற அடிகளாரின் பாடங்களை நாம் நினைவு கொண்டு செயல்படுத்த வேண்டும். நண்பர்கள், தோழர்கள், சகோதரர்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த நட்புறவு கூட்டம் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த நமக்குள் ஒரு மனித நேயம் அடிப்படையிலான ஒரு பாலம் அமைக்கிறது. இது மனிதத்துவ விழா என்றால் மிகையல்ல. மதங்கள் பலவாக இருப்பினும் மனிதம் ஒன்றே என்பதே
நாம் எடுக்கும் ஒவ்வொரு பயணத்திலும் வழிகாட்டும் ஒளியாக இருக்க வேண்டும். நமக்கு வேண்டியது ஒற்றுமை, நம்மை பிரிப்பது அல்ல என்ற அடிகளாரின் நோக்கம் இன்றும் என்றும் நமக்கு பிரகாசட்டும். அருமையான ஒரு வாழ்த்துரை வழங்குவதற்காக எனக்கு வாய்ப்பளித்த அருட்தந்தை அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் அவர்களுக்கும் மட்டுமல்ல நிர்வாக பெருமகளுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்து வாழ்த்துரை வழங்க திருச்சி அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் மனிதநேயமிக்க பண்பாளர் முனைவர் பி. மேரி லீமாரோஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அவையில் அமைந்திருக்கும் தலைவர்களே, அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். விவிலிய கோட்பாடு ஃபாதர் அழகா வரவேற்புரையிலே சொல்லிட்டாரு. அப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருக்குலமாக இந்த அவையில் வீற்றிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டம் புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றம் சமய நல்லிணக்கத்திற்காக தொடர்ந்து பல நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றது. அதற்கு முத்தாய்ப்பாய் இன்று தவத்திரு குன்றங்குடி அடிகளாரின் சமய நல்லிணக்க பணிகள் என்ற தலைப்பில் சிறப்பான சொற்பொழிவை நாம் கேட்க இருக்கின்றோம். ஏனென்றால் தவத்திரு குன்றங்குடி அடிகளாருடைய பணிகள் அவர் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்த உலக சமுதாயத்திற்கு ஆற்றியுள்ளவற்றை பற்றி சற்று ஆராய ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய கடல். இன்றைக்கு தமிழில் ஆராய்ச்சி செய்ய காத்திருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. நம் தமிழ் மொழியாம் செம்மொழி நமக்கு மிகப்பெரிய கொடைகளை கொடுத்துள்ளது. யாதுவும் ஒரே யாவரும் கேளீர் என்றார் கணியன் பூங்குன்றனார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிறார் திருமூலர். இந்த வரிசையில் இன்று நாம் கொண்டாடும், இன்று நமது கருது பொருளாக எடுத்திருக்கின்ற தவத்திரு குன்றங்குடி அடிகளாரின் சமய நல்லிணக்க பணிகளை பற்றி பேசினால் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். மக்கள் மனங்களில் மங்கா விளக்காய் விளங்குபவர், சமூக ஒற்றுமையை சக்தி பெரியது என்றவர், எல்லா மனிதரும் எங்கும் சமமே என்ற உயரிய கருத்தை ஓங்கி உரைத்தவர், நிறைமொழி மாந்தராக விளங்கும் தவத்திரு குன்றங்குடி அடிகளார் தமிழையும் சைவத்தையும் தம் இரு கண்களாக கொண்டவர். 29/10/1994 அன்று அவர் மதுரை வானொலியில் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்பு மிக்கது. அந்த உரையில் இருந்து ஒரு சில வரிகளோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். கடவுள், ஆன்மா, நிலம், வான், வாயு, நீர், மானிட உயிர்கள் அனைத்தும் கற்பிப்பது பொதுமை. கடவுள், ஊர், பேர், பேதம், மதம் இவைகளை கடந்து வாழ்வோம். கடவுள் வழிபாடு என்பது பொதுமை போற்றலே. ஆற்றல் மிக்க அன்பால் அமைதி வழியில் மானிட சமுதாயத்தை அமைத்து செல்லுதலே ஆன்மீக வாழ்க்கை. கடவுள் வழிபாட்டினால் ஆற்றலை பெறுவோம், நாம் வளருவோம், நாடும் வளரும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதான திசை நோக்கி நடப்போம், புதியதோர் உலகம் செய்வோம். நல்வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பான நேரம் நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் சொற்பொழிவு. நம் புனித ஜான் பால் உரையாடல் மன்றத்தோடு சமய நல்லிணக்கத்தோடு சகோதரத்தோடு பயணிக்கும் பண்பாளர், உலக திருக்குறள் பேரவையின் துணைத் தலைவர் திருமிகு திருக்குறள் சு. முருகானந்தம் ஐயா அவர்களை சிறப்பு சொற்பொழிவாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றம் நடத்தும் சமய நல்லிணக்க தொடர் சொற்பொழிவு இது 3வது கூட்டம். இதற்கு முன்பு நம்முடைய புனித ஜான் பால் பல்சமய உரையாடல் மன்றம்
நம்முடைய மாநகரிலே பல்வேறு நல்லிணக்க பணிகளை செய்து வருகின்றது. அதற்கு அதனுடைய இயக்குனர் தந்தை சார்லஸ் அவர்களுடைய பெரும் முயற்சியும் அவருடைய உந்து சக்தியாலும் 2 ஆண்டுகளாக நம்முடைய மாநகரிலே பல்வேறு கல்லூரிகளிலும் நாம் தீபாவளி பண்டிகை, பக்ரீத் பண்டிகை, கிறிஸ்மஸ் பண்டிகை மற்றும் நம்முடைய சீக்கியருடைய குருநானக் விழா போன்றவையெல்லாம் மிக சிறப்பாக நாம் கொண்டாடி இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த திருநாட்களை மட்டும் கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் இந்த சமய நல்லிணக்கத்துக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அதற்காக பணியாற்றிய பெருமக்கள் சிலரை நாம் நம்முடைய மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்ற முறையில்தான் இன்றைய தினம் திரு குன்றக்குடி அடிகளாருடைய சமய நல்லிணக்க பணிகள் என்ற பொழிவினை நம்முடைய அருமைக்குரிய அருட்தந்தை நம்முடைய சார்லஸ் அவர்கள் இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதற்கனினுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற சமய நல்லிணக்கத்தை சார்ந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமைக்குரிய அருள்பணி முனைவர் பெஞ்சமின் ராஜ் அவர்கள் மற்றும் அருமைக்குரிய மௌலவி அமிர்தீன் ஹசனி அவர்கள், மேரி லீமா ரோஸ் அவர்கள் மற்றும் இங்கே பல்வேறு இசைப்பாடலை பாடியவர்களும் மற்றும் நன்றியுரை ஆற்றிருக்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் வருகை தந்து இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக ஆக்கி கொடுத்த நம்முடைய மாநகரில் உள்ள சமய நல்லிணக்கத்தை நாடும் நல்ல உள்ளங்களையும் மிக அன்போடும் பணிவோடும் நான் வணங்கி இந்த பொழிவுரை நான் தொடங்குகின்றேன். நம்முடைய ஜான் பால் மன்றத்தினுடைய பணியை பற்றி நம்முடைய அருட்தந்தை அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். இதைத்தான் பாரதி சொன்னான். ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மோன திருமுகத்து முழுமுற மேனியான் கருநிறம் கொண்டு பார்மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையால் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வார்த்தி அமர் வாழ்வு எய்துவோம் என்று பாரதி இந்த பல் சமயத்தினுடைய அந்த பொருளை மிக அழகாக தன்னுடைய ஒரு பாடலை மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றான். அந்த பாடல்தான் இன்றைய காலகட்டத்தினுடைய மிக இன்றியமையாத ஒன்று என்பதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அந்த பாரதி சொன்ன அந்த பயண பாதையில்தான் நம்முடைய அருமைக்குரிய சமூக ஞானி திரு அடிகளார் பெருமகனார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவர் தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். அவருடைய வாழ்க்கை பயணத்தை நான் சற்று பிரித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஆன்மீக பயணம், அறிவியல் பயணம் மற்றும் மனிதநேய பயணம், தமிழ் வழிபாடு, எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியாரோடு அவர் கொண்ட மோதல், பிறகு காதல். அந்த வகையிலே அவருடைய பணிகளை இந்த பொழிவிலே பார்க்கலாம் என்று நான் கருதுகின்றேன். ஒரு சைவ மடத்தினுடைய தலைவர், ஒரு பழமையான சமய துறவி, கிறிஸ்தவர், இஸ்லாமியர், நாத்திகர்கள், பொது உடைமை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பலராலும் பாராட்டப்பட்டார் என்றார். அது ஏன்? தந்தை பெரியார் அவர்கள் எப்போதுமே மகா சன்னிதானம் என்று அவரை மட்டும்தான் அழைத்தார். ஒரு சமயத்தவர் அவர், ஆனால் அரசியல் களத்திலுள்ள அனைத்து தலைவர்களாலும் மற்றும் பல்வேறு இயக்கங்களாலும் பாராட்டப்பெற்ற ஒரு துறவி, அது சைவ துறவி. அவருக்கு ஏன் இத்தனை புகழாரங்கள், இத்தனை அமைப்புகள் வாழ்த்துகிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் அவருடைய பயணத்தில் இருந்த மனித நேயம் என்பதுதான். மனித நேயம் ஒன்றுதான் அவரை இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் எங்கும் அவர் பேரும் புகழ் பெற காரணமாக அமைந்தது. மானுடம் வெல்ல வேண்டும், கடைக்கோடி மனிதரும் கடைத்தேற்றம் பெற வேண்டும். இதுதான் அவருடைய அடிப்படையான கொள்கை. மானிடம் வெல்ல வேண்டும், கடைக்கோடி மனிதனும் கடைத்து பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படையான கொள்கை. அந்த வகையிலே அவருடைய வாழ்க்கை பற்றி சற்று திரும்பி பார்ப்பது நலம் என்று கருதுகின்றேன். தெய்வ சிகாமணி தேசிய பரமாச்சாரிய சாமிகள் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய இளமை கால பெயர், அவருடைய பெற்றோருடைய பெயர் ரங்கநாதன் என்பது. 11/7/1925 மாயபுரத்துக்கு அருகில் உள்ள நடுத்திட்டு என்ற ஊரிலே அவர் சீனிவாசன் பிள்ளை மற்றும் சொர்ணத்தம்மாள் என்பவருடைய மகனாக இந்த உலகிலே அவர்கள் அவதரித்தார்கள். நான் அவதரித்தார்கள் என்பதை அடிக்கோடிட்டு சொல்கின்றேன். அவதரித்தார்கள்.
அவரோடு உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள், கோபாலகிருஷ்ணன் மற்றும் பாண்டுரங்கன், ஒரு அக்கால், அவர் சிவானந்தம் அம்மையார் என்பவர்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த நடுத்திட்டிலே நம்முடைய அடியார் பெருமகனார் தன் வாழ்க்கையினுடைய பிற்காலத்தில் ஏறத்தாழ ஒரு 40 வயதுக்கு பிறகு அவர் என்னென்ன செயல்கள் செய்து இன்று நாமெல்லாம் பேசும்படியாக இருந்தாரோ அதற்கு முன்னோட்டமாக இருந்ததே அவர் குடும்பம்தான். அவருடைய பாட்டனார் அதே அந்த நடுத்திட்டிலே வாழ்ந்தவர் ராதாகிருஷ்ணன் பிள்ளை என்பவர். அங்கே பாருங்க, அவருக்கு இவர் பேரன். இவர் பிறப்பதற்கு முன்னாடியே அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் பார்த்தோம்னா அந்த மரபு என்பது அந்த ஜீன் என்று சொல்கிறார் அல்லவா, அது அப்படியே வருது பாருங்க. அந்த ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுவார்னா, அவங்க ஊரில் அவர் இத்தனைக்கும் மிக ஆச்சாரமான ஒரு சைவ குடும்பத்தை சேர்ந்தவர், மிக ஆச்சாரமானவர்கள். இன்னும் சொல்லப்போனால் பிராமணர்களை விட நம்முடைய மாயபுரத்தில் வாழ்கின்ற சைவ பெரும்பான்களும் நம்முடைய திருநெல்வேலி போகின்ற சைவ பெரும்பான்களும் மிக தீவிரமான சைவ பற்று உள்ளவர்கள், ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர்கள். அந்த மரபிலே குடும்பத்திலே தோன்றிய அவர் இல்லத்திலே அவர் எப்பொழுதுமே அந்த பட்டியலின மக்கள் சொல்லக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அவர் எப்பொழுதும் அவர் இல்லத்தில் இருந்து உணவு இருந்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியவர். ஒரு பொழுது அந்த ஊரில் ஒரு பெரும் வெள்ளம் வந்து விட்டது. அந்த வெள்ளத்திலே நமக்கு எல்லாம் தெரியும், தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் பள்ளமான இடத்தில் வாழ்கிறார். அங்கே தான் முதல்ல இந்த வெள்ளம் எப்பொழுதுமே மிக ஆக்கிரமிக்கும். அவர் உடனடியாக ஒரு தெப்பம் போல் ஒரு அருமையாக செஞ்சு படகு போல் அந்த எல்லாரும் அங்கே போய் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து அவர் வீட்டிலே தங்க வச்சு அந்த வெள்ளம் வடிகிற வரையும் தங்க வச்சு அவருக்கெல்லாம் உணவளிக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் அங்கேருந்து வந்து தாழ்த்தப்பட்ட பெண் ஒருத்தர் பிரசவமாக அந்த அம்மாவுக்கு, அதையும் அவரே இருந்து பார்த்து அதுக்கு பேர்லாம் விட்டு அவர்களெல்லாம் மிக வெள்ளம் வடித்து அனுப்புகிறாருன்னு சொன்னால் இது வந்து அடிகளாருக்கு மட்டுமல்ல, அவருடைய பரம்பரைக்கே வந்த ஒரு குணம். அதே போல் தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் அதே மாதிரி தான். அவர் ராதாகிருஷ்ணனில் வாழும்போது கொஞ்சம் செல்வ செழிப்பாக இருந்திருக்கார், ஒரு நிலக்கிழாராக இருந்திருக்கிறார். ஆனால் அவங்க தந்தையார் காலத்தில் கொஞ்சம் வறுமை வந்து விட்டது. அந்த வறுமையான சூழ்நிலையில் கூட ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு இரவு ஏறத்தாழ ஒரு 9 மணி இருக்கும், ரொம்ப கடுமையான கூட. அந்த வெளியூர்காரர் ஒருத்தர், அவர் இஸ்லாமியர். அந்த இஸ்லாமியர் வர்றாரு, அங்கே கதவை தட்டுறாரு. அவர் ஒன்றும் கேட்கல, அம்மா வணக்கம்ங்கிற உள்ளே வந்து உட்கார்றாரு. அவருக்கு ஊருக்கு புதிது, அதனால் அந்த இருட்டு அந்த காலத்துலலாம் இவ்வளோ மாதிரி ஒளிவெல்லாம் கிடையாது. அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஐயா, ஐயா நீங்கள் உட்காருங்க, தண்ணி கொடுத்துட்டு ஏதோ முகவரி கேட்குறாரு. நீங்கள் காலையில் போகலாம், இப்போ இருட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சாப்பிட்டீங்கன்னாங்க, அவர் சாப்பிட்லங்கிறார். இது வேடிக்கை என்னென்னா, அந்த அம்மா இவங்க எல்லாம் சாப்பிட்டு கணவருக்கு மட்டும்தான் அவங்ககிட்ட உணவு இருக்குது, வேறு உணவே இல்லை. உடனே அவருக்கு அந்த உணவு நல்லா பரிமாறி அவருக்கு இருக்கை கொடுத்து படுக்க வச்சிடுறாங்க. அவங்க அப்பா சீனிவாசன் பிள்ளை வந்து பார்த்துட்டு இந்த செய்தியை சொல்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் அவர். நீ செஞ்ச நல்ல காரியம், இது வந்து நம்முடைய பெரிய புராணத்தில் பார்த்தா அந்த இளையான்குடி மாறனார் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியார் செய்த பணி. அந்த பணியை தான் நம்முடைய குன்றக்குடி அடியாருடைய தந்தை செய்தார், அம்மா செஞ்சாங்க. எனவே அடிகளாருடைய அந்த பல்சமய நோக்கு என்பது அவரது வம்சத்திலேயே மரபு வழியாக அவரது ஜீன்ஸ் என்று சொல்வார், அது மாதிரி வந்த ஒரு அருமையான ஒன்று. அவர் இளமையில் வந்து நான் தான் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டார். நடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த அண்ணாமலை கழகத்தில் பெரிய பெரிய பேராசிரியர்களும் அன்றைக்கு இருந்தாங்க, நம்முடைய ராப்பி சேதுப்பிள்ளை மற்றும் நாமு வேங்கடசாமி நாட்டார் போன்றவர்கள். அதில் ஒருத்தர் விபுலானந்த அடிகள், நமக்கெல்லாம் தெரியும். அவர் இலங்கையிலேருந்து இங்கே வந்தவர். அவர் கல்லூரியில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, மாலை நேரத்தில் இரவில் அங்கே பக்கத்தில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட வாழ்கின்ற அந்த சேரி பகுதிக்கு சென்று அந்த மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அங்கே இருக்க குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவார் விபுலானந்த அடிகள். இவர் நம்ம குன்றக்குடி அடியார் அப்போ 10 வயசு தான். அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தினசரி அவங்க வீட்டிலேருந்து பால் எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் பேராசிரியர் அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாரு. ராப்பி சேதுப்பிள்ளை வீட்டுக்கு, எல்லாரும் வீட்டுக்கும். அப்படி கொடுக்கும்பொழுது தான் அவங்களோட பழக்கம் ஏற்படுது. ராப்பி சேதுப்பிள்ளை வந்து உனக்கு திருக்குறள் தெரியுமான்னு கேட்பார். இவர் தினத்துக்கு சொல்கிறார். ஒரு திருக்குறள் சொன்னால் ஒரணா கொடுத்துருக்காரு. அப்போ அது மாதிரி திருக்குறளுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுவார் நம்முடைய ராப்பி சேதுப்பிள்ளை. அடுத்தது பார்த்தீங்கன்னா விபுலானந்த அடிகள். அவரோட நெருக்கம் ஏற்பட்ட பிறகுதான் அவரோடைய பின்தொடர்ந்து தினசரி மாலையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற அந்த பகுதிக்கு சென்று அவருக்கு உதவியாக அங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கும் அங்கே துணை இருக்கார். இதுதான் அவருக்கு வாழ்க்கைக்கு அடித்தளம் இட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் குடும்பம், அது மட்டும் இளமை பருவம். இந்த இளமை பருவத்திலேயே அவருக்கு ஒரு பொது தொண்டு, ஒரு மனித நேயம் என்ற பண்புகள்லாம் அப்போவே அவர் மனதில் விதைக்கப்பட்டுருச்சு.
அதன் பிறகு அவர் பல வேலையெல்லாம் செய்கிறார். அதன் பிறகு அவங்க அண்ணார் வீடு காரைக்குடிக்கு போய் களியாப்பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு இவர் போய் சில நாள் அங்கே வேலைக்காக போகிறார். அதுக்கப்புறம் ஒரு படிப்பு தொடரலை. அங்கே போனபோது தான் அவருக்கு வேறு சில தொடர்புலாம் ஏற்படுது. அங்கே தான் அவருக்கு தேசிய எண்ணம் அவருக்கு வருது. பாரதியார் பற்றி, காந்தியை பற்றி எல்லாம் நிறைய அங்கே பேசுகிறாங்க. அந்த கூட்டங்களுக்கெல்லாம் இவர் போகிறாரு. அதன் மூலமாக அவருக்கு ஒரு தேசிய உணர்வு ஏற்படுகிறது. அதே போல் அந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காரைக்குடி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்தே தொடர்ந்து அந்த நீதி கட்சி, அதற்கு பிறப்பு பெரியாருடைய கொள்கையில் இருந்தவங்க நிறைய பேர் அங்கே வாழ்ந்திருக்காங்க. நம்முடைய இப்போ நிறைய பேர் சொல்லலாம். இப்போ சுபவியெல்லாம் சொன்னால் அவங்க தந்தையாரெலாம் நிறைய பேர் அந்த ஊர் சேர்ந்தவங்க. அதனால் அந்த அவங்களுடைய இயக்கத்தினுடைய தாக்கமும் அவருக்கு ஏற்படுது. இதெல்லாம் இளமை காலத்திலேயே அவருக்கு ஏற்பட்ட உணர்வுகள். அதன் பிறகு அவர் தந்தையார் என்ன பண்ணார், அவங்க சைவ சமிதி சார்ந்த காரணத்தினால தருமபுரம் ஆதீனம் இப்போ இருக்கிறது மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில், அந்த தருமபுரம் ஆதீனத்தில் கொண்டு இவரை எழுத்தராகத்தான் கொண்டு சேர்க்குறாங்க. முதல்ல எழுத்தராக போகிறார் அங்கே கிளார்க்க. அதன் போன பிறகு அங்கே அவருடைய நடவடிக்கைகள் முழுக்க அங்கே வந்து சைவத்தின் மேலே ஈடுபாடு. அந்த அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவருக்கு அங்கே தமிழ் இலக்கியத்தை கற்றுக் கொடுத்தவர் தண்டபாணி தேசிகர் என்பது நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து மிகப்பெரிய பேராசிரியர். நம்முடைய தமிழகத்திலே வாழ்ந்த பேராசிரியர்களே மிக தரச் சிறந்தவர். திருக்குறளை பல்வேறு உரைகள்லாம் எழுதியிருக்காரு, பல்வேறு உரைகளை ஒப்பிட்டு எழுதியிருக்காரு. அப்பேற்பட்ட தண்டபாணி தேசிகத்தை இவர் தமிழ் கற்றார். அதன் பிறகு இவருடைய நடவடிக்கை காரணமாக தருமபுரம் ஆதீனம் வந்து அங்கே சில மரபுகள்லாம் உண்டு. முதல்ல எடுத்ததுமே அவங்க வந்து அதன் பிறகு வெள்ளை வெட்டி கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க நாங்கள் துறவு வாங்கிக்கிறோம், தீட்சை வாங்கிக்கிறோம்னு சொன்ன பிறகு காவி கொடுத்துருவாங்க. அவருக்கு தீட்சை கொடுத்துட்டாங்க. அவர் காவி வாங்கிட்டார். காவி வாங்கிட்டு அதன் பிறகு அவருக்கு கந்தசாமி தம்பிரான் அப்படிங்கிற பேர் வந்துடுது. அவர் ரங்கநாதன் இருந்தவர் இப்போ கந்தசாமி தம்பிரான் ஆகிட்டார். அங்கே பழகி முடிந்த பிறகு அவர் சீர்காழி என்ற இருக்க கோவிலில் கொண்டு போய் அவர் அங்கே பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அந்த பெரிய சன்னிதானத்துக்கு கீழே ஒரு 15-20 பேர் இருப்பாங்க தம்பிராண்டு. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒருத்தர் அனுப்புவாங்க. அதே மாதிரி சீர்காழியில் போய் பணி செய்கிறார். அந்த சீர்காழியில் பணி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவர் அந்த ஊரில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைத்து மதத்தை சார்ந்தவர் எல்லாத்துக்கும் வாரம் அங்கே அடைச்சு அங்கே கூட்டங்கள் நடத்துறது, சமபந்தி போஜனம் இதெல்லாம் வந்து அங்கே செய்கிறார். அதை தொடர்ந்து ஒரு முறை அவர் வாய்ப்பு பாருங்கள் எப்படி வருதுன்னு, திருவண்ணாமலை அங்கே தான் இந்த குன்றக்குடி இப்போ இருக்க குன்றக்குடி இருக்க நம்ம குன்றக்குடி சொல்கிறோம். ஆனால் இந்த குன்றக்குடி மடத்தினுடைய தலைமையகம் திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் இருந்த திருமணம் தான் இங்கே குன்றக்குடிக்கு அந்த சன்னிதானத்தை சேர்ந்த பழைய ஒருத்தர் வந்து இங்கே வரும்பொழுது அங்கே இருக்க நகரத்தாரால் நீங்கள் இங்கேயே தங்கணும்னு சொன்ன பிறகு தான் இந்த மடத்தை அமைச்சு இங்கே இருந்து அது ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளே தான். அதுக்கு முன்னாடி அவங்க தலைமையகம் திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலைக்கு தருமபுரம் ஆதீனத்திலிருந்து கூப்பிட்றாங்க அங்கே ஒரு அவங்களுடைய குருபூசை விழா அதில் பேசுறதுக்கு. அப்போ இவர் நம்ம கந்தசாமி தம்பிரான் போகிறாரு. இவருடைய பேச்சை கேட்ட பிறகு அந்த திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி ஆதீனம் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சு இங்கே தருமபுரத்துக்கு வந்து சாமிகிட்ட கேட்டு இவர் எங்கள் மடத்துக்கே நீங்கள் அனுப்பிச்சிருங்க அப்படி சொல்லுவோம். அவங்களும் அனுப்பிச்சிடுறாங்க. அதன் பிறகு அவர் குன்றக்குடி மடத்துக்கு வருகிறார். அந்த வந்த ஆண்டு 1937 அங்கே போயிடுறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1949 அந்த திருமணத்தில் அந்த முன்னாடி இருந்த அவர் வந்து முக்தி அடைஞ்சிட்டார். அதன் பிறகு அந்த குன்றக்குடி மடத்தில் அவர் வந்து சன்னிதானமாக குரு பீடத்தினுடைய அதிபராக அவர் அங்கே பொறுப்பேற்கிறார். அந்த பொறுப்பேற்ற உடனே பார்த்தீங்கன்னா இந்த திருமணங்கள்லாம் சில பழக்கங்கள் உண்டு. இந்த குருபூசை நாள்னு வரும். அந்த குருபூசை நாளில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இரவு அவரை பல்லாக்கில் உட்கார வச்சு ஊர் பூரா கூட்டி போவாங்க. இதை சொல்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கி இரவு அவர் முடியாதுன்ட்டார். முதல் நாளே பல்லாக்கில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்து வேணால் வர்றேன் அப்படி சொல்லி நடந்து வர்றார். அதே போல் அங்கே இன்னொரு சம்பிரதாயங்கள் உண்டு. என்னென்னா அங்கே உணவு போட்டால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட மாட்டாங்க. அந்த சமுதாயத்தினுடைய மேல்தட்டு இருக்கக்கூடிய ஜாதியருக்கு தனியாக உணவு, மற்றவங்களாம் தனியாக உணவு. இவர் முதல்ல அதை ஒழிச்சார். அதெல்லாம் இங்கே கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான் உட்காரணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக நம்ம குன்றக்குடி மடத்தில் முதல் முறையாக அது இன்றைக்கு வரை இருக்குது. இதில் நம்ம திருவரசு நம்ம மடவரெலாம் கூட வந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க, என்னங்க இது ஒரு மடத்தில் அதுவும் அவங்க சாமியை கிட்டக்கு வந்து ஒவ்வொருத்தையும் விசாரித்து உணவு பருவார். அந்தளவுக்கு முறையாக இருப்பார். பின்னாடி பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ப்ராப்ளமே ஆன பிறகு மயிலாடுதுறையில் இவரை கூப்பிட்றாங்க. ஏன்னா இவர் வந்து அவங்க சைவ மதத்திலேயே கார்காத்தார்ன்ற ஒரு பிரிவு இருக்குது. அந்த கார்காத்தார் பிரிவு அதிலேயே உயர்ந்தவங்க. அவங்க இவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்திட்டு மதிய உணவு செயற்படுறாங்க. இவர் வந்துடுறார். அப்போ பார்த்தா இவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு உணவு, மற்றவங்களுக்காக தனியாக வேறு அறையில்
இது கேட்குறாரு, இது ஏன்னு கேட்குறாரு. இல்லை இல்லை நம்ம ஆளுங்க அது அவங்க அப்படின்னு, அவங்க இவங்க எல்லாத்தையும் ஒன்றா வர சொன்னால் நான் சாப்பிட்றேன், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வரேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைவத்துறவி, அதுவும் அவர் பிறந்த ஊர் அந்த காரகாத்தார் சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னை வந்து பிராமணரோட ரொம்ப பெருசாக நினச்சிருக்காங்க. அந்த அவங்ககிட்டயே அப்படி துணிஞ்சு வெளியே வந்தவர் அப்படிப்பட்ட நம்ம அடிகளார் அவர்கள். அதன் பிறகு அந்த மடத்துக்கு வந்த பிறகு தான் அவருடைய செயல்பாடுகள்லாம் பெரிய அளவில் அந்த செயல்பாடுகள்லாம் இருந்தது. அந்த மடத்துக்கு போன பிறகு அவர் செஞ்ச பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பணிகளில் முதல் பணி என்னன்னு சொன்னால், அவர் தொடக்கத்திலேயே 50-56 சொன்னேன் இல்லையா, பெரியாரோட மோதல் காதல். அப்போ 56-57 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரியாருடைய இயக்கம் பகுத்தறிவுக்கு மிக தீவிரமாக இருந்த இயக்கம். மிக தீவிரமாக பெரியாரும் அண்ணா போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இந்த பகுத்தறிவு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, பெண் உரிமை இதை பற்றி நிறைய பேசி அதுக்காக நிறைய போராட்டங்கள் தினசரி நடத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பெரியார் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி கோயிலில் இது பிள்ளையார் சிலையெல்லாம் உடைப்பு போராட்டம். பெரியார் வந்து பகுத்தறிவுன்னு ஆரம்பித்தது அது பிராமண எதிர்ப்புன்ற மாதிரி போச்சு. பிள்ளையார் ஒழிப்பு போராட்டம்னு ஆரம்பித்தார். அவர் ஏன் பிள்ளையாரை எதிர்த்தாரோ அது நம்ம கூட தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரியார் வந்து பிள்ளையாரை உடைச்சாருன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. உடைக்கல அவர். அது கூட அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப நாகரிகமாக எந்த கோயிலில் இருக்கிற பிள்ளையாரை போய் எடுக்கலை, இதுக்குன்னு தனியாக செய்ய சொல்லி அதை எடுத்தார். ஏன்னா கோயிலில் போய் எடுத்தால் அது மனசு புண்படும் சொல்லி கூட தனியாக செய்ய சொல்லி எடுத்தார். அது ஏன் பிள்ளையாரை சூஸ் பண்ணார்னா, ஏன் சிவனை சூஸ் பண்ணக்கூடாதா, பெருமாளை சூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்தில் வந்து கடைசியாக வந்து சாமி பிள்ளையார் தான். நம்முடைய சிவபெருமானையும் பார்த்தீங்கன்னா, பெருமாள் பார்த்தீங்கன்னா, பிரம்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சங்க இலக்கியங்களில், அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில், மணிமேகலையில், எல்லா நூல்களையும், திருக்குறளில் நிறைய இருக்குது சான்று. நம்ம சிவனை பற்றி, பிரம்மாவை பற்றி, பெருமாளை பற்றி. ஆனால் பிள்ளையாரை பற்றி எங்கேயுமே கிடையாது. பிள்ளையார் வழிபாடு என்பது கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்தது. இந்த வாதாபி கொண்ட, அதனால தான் வாதாபி கொண்ட பிள்ளையார்னு சொல்லுவாங்க. பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்து அங்கே வாதாபி நாட்டுக்கு போய் அங்கே போரிட்டு வரும்போது அங்கே தான் இந்த பிள்ளையார் வழிபாடு அதை எடுத்துகிட்டு கூட இங்கே வரார். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை தான் இருக்குது, வேண்டாம் அதெல்லாம். அந்தனால அவர் என்ன பண்ணுறாரு, கடைசியாக வந்தது பிள்ளையார் தான், இது வேண்டாம், இனிமேட்டு வேறு சாமி வேண்டாம் தான் அவர் அதை எடுத்து உடைக்க ஆரம்பித்தார். அப்போ தான் இவருக்கு மனசு ரொம்ப புண்படுது. நம்ம சமயத்திலிருந்து ஏன் இப்படி பண்ணுறாரு சொல்லி இவர் அப்போ அருள்நெறி திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார். நம்ம குன்றக்குடி அடிகளார் அருள்நெறி திருக்கூட்டம்னு சொல்லி, நம்ம டிபி மீனாட்சி சுந்தரம்பிள்ளை, நம்ம தேப்ப மீனாட்சி சொல்லுவார், முன்னாள் நம்முடைய மதுரை காமராஜ் புரட்சி துணைவேந்தர், அதே மாதிரி காரைக்குடி சா கணேசன், நிறைய பேர் பெரிய பெரிய சைவ அறிஞர்கள்லாம் கூப்பிட்டு இந்த அமைப்பை ஏற்படுத்தி நாம் வந்து பெரியாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணுன்னு மிக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறேன். அவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், பெரியாரே கொஞ்சம் அஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு கூட அங்கே நிறைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த அருள்நெறி திருக்கூட்டம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அங்கே வந்து, அதாவது நாம் வந்து நம்முடைய சமயத்தை புண்படி ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஆனாலும் அப்போவே அவர் இன்னொரு கருத்தை சொல்கிறார், கோவில் வழிபாட்டில் தமிழில் தான் வழிபாடு பண்ணணுங்கிற 59லேயே சொல்கிறார். நம்ம அடிகளார் வந்து பெரியாரை வந்து எதிர்த்தாலும் கூட தமிழ் வழிபாடு தான் வேணுங்கிறத 1956லேயே சொல்கிறார். அதையும் பிரச்சாரம் பண்ணுறார். அப்போ பெரியாரே அதை பாராட்டி எழுதுகிறார். விடுதலை பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நம்ம ஒரு சைவத்துறை வந்து தமிழில் வழிபாடு சொல்கிறாரு, மகிழ்ச்சி அப்போவே எழுதுகிறார். ஆனாலும் இவங்களுக்கு கொடுக்குற சண்டை போய்கிட்டே இருக்குது. பல இடங்களில் அவங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா, நம்ம மாணிக்கவாசர் பெருமான் பிறந்த ஊர் ஆவுடையார் கோயில். அந்த ஆவுடையார் கோயிலுக்கு ஒரு முறை இவர் போகிறார். அப்போ 59 அந்த வாக்கில் குன்றக்குடியில் போகும்போது அவர் கோயிலுக்கு நுழைமை பார்த்தா வெளியே ஒரு பெரிய கம்பம், அதில் திராவிட கழகத்துடைய கொடி பறக்குது. திராவிட கழக கொடியை பார்த்ததுமே இவர் உள்ளேயே போகலை. அங்கே இருக்கிறவங்க கூப்பிட்டு போது அது இறக்கு அப்படிங்கிறார். நம்ம கோயிலுக்கு முன்னாடி ஏன் இவங்க கூட கொடி கட்டுறாங்க அப்படி சொல்லி இறக்கிட்டார். கொடி இறக்கிட்டு ஒரு வெளியே உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே அவங்க பெரியாருக்கு வச்சுக்காரங்களாம் சேர்ந்து பெரிய தகராறு, உங்களை விட மாட்டோம், மீண்டும் நீங்கள் கொடி ஏற்ற இவர் முடியாதுன்ட்டார். அடுத்த நாள் அது பெரிய இதாகி மாவட்ட ஆட்சித்தலைவரம் வந்து பெரிய பிரச்சனையாக அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து திராவிட இயக்கத்தோட, திராவிட கழகத்தோட மிக எதிர்ப்பாக இருந்தவர் தான். அதே மாதிரி பல இடங்கள், சில இடங்களில் அவங்க பெரியார் தொண்டர்களை இவர் மேலே கல் எடுத்துலாம் அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 2 பேருக்கு உள்ள ஒற்றுமை என்னென்னா, பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணார். இவர் வந்து
சைவ சமயத்தில் இந்து சமயத்தில் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறத அவர் அப்பவே சொல்லிட்டு இருந்தார். மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும், மற்றபடி நம்ம இங்கே தமிழில் வழிபாடு வேணுங்கிறத நம்முடைய சாமியை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் சில பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற யோசிச்சாங்க, நீங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட நெருங்கி தான் இருக்கிறீங்க, 2 பேரும் நேற்று பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஈரோட்டில் போய் அவரை கொண்டு போய் அங்கே இருந்த ஒருத்தர் முதலியார் ஒருத்தர் வீட்டில் போய் 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ கூட ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, சாமி மாடியில் உட்காந்துருக்காங்க, இவர் பெரியார் வர்றார், அவர் கொஞ்சம் வயது உயர்ந்தக்காரனா, இங்கேயே உட்காருங்க, நான் ஐயோ அவரை கூப்பிடாதீங்க, அவர் என்னதான் சன்னிதானம், நானே வர்றேன்ட்டு மேலே போகிறாரு. மேலே போய் பேசுகிறாங்க, 2 நேரம் பேசுகிறாங்க. இவர் ஏன் சைவம் சமயம் இருக்கணுன்றது இவர் சொல்கிறாரு, அவர் இந்த கடவுள் என்ன அவருடைய கொள்கை அவர் சொல்கிறார். ஆனால் அப்புறம் கடைசியில் இவருடைய அந்த தீண்டாமை ஒழிப்பு, தமிழ் வழிபாடு, இது மாதிரி விஷயங்களை பெரியார் ஏற்றுக்கிட்டு நான் உங்கள் கொள்கைக்கு நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அடுத்தது ஒரு 2 மாதத்தில் தான் திருச்சியில் தான் அந்த கூட்டம், பொன்மலையில் பெரியாருடைய பிறந்தநாள் கூட்டம். அந்த பெரியார் பிறந்தநாளுக்கு அவர் கூப்பிடுறாங்க. அங்கே மிக சிறப்பாக பேசுகிறார். நம்ம அடிகளார் ரொம்ப சிறப்பாக பேசும்போது அப்போ அங்கே இருந்த எம்ஆர் ராதாவில் அதில் கலந்துக்கிறார். எம்ஆர் ராதா சில பேர் என்ன பண்ணுறாங்க, என்ன தான் பேசுனா இவர் சாமியார் தானேன்னு சொல்லி கொஞ்சம் தரக்குறைவாக பேசிடுறாங்க சமயங்களை, சைவத்தை இந்து. ஆனால் பெரியார் கண்டிக்கிறார், நீங்கள் பேசுன தப்பு, நம்ம கூப்பிட்டு அவர் வந்திருக்காரு, இந்த நேரத்தில் நீங்கள் அவரை பேசக்கூடாதுன்னு சொல்லி அது மாதிரி ரொம்ப நாகரிகமாக பெரியார் அதை கண்டிக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க நட்பு அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுது. அப்புறம் கூட ராஜராஜ சோழனுடைய நாடகம் ஒன்று நம்ம தஞ்சாவூரில் ஒரு நாடகம், நம்ம டிகேஎஸ் பிரதர்ஸ் சொல்லுவாங்க, டிகே சண்முகம், டிகே பகவதின்னு சொல்லி பெரிய நாடகம். அந்த பெரிய நாடகம், அந்த நாடகத்துக்கு தலைமை பெரியார் அடிகளார் பாராட்டு கூட்டம். அப்போ பெரியார் நாடகத்தை சிறப்பாக பாராட்டுறாரு, டிகேஎஸ் பிரதர்ஸ் ரொம்ப பாராட்டுறாரு, நல்லா சிறப்பாக நடிச்சிங்க, நல்லா இருக்குது. ஆனால் அவர் என்ன வருத்தப்படுறாருன்னா, இருந்தும் போய் இந்த மாதிரி இந்த பொறாக்கூட அடையிற இந்த கோயிலை பற்றியா நீங்கள் பேசணுமா அப்படின்னு சொல்கிறார். அப்போவே அடிகளார் சொல்லிடுறாரு, நீங்கள் உங்களை போட்டு உள்ளே வாங்க, இங்கே இருக்க வௌவால்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு அடிகளார் சொல்கிறார். அது மாதிரி அப்போவே இப்படி பல விஷயங்களில் ஒற்றுமையாகிடுறாங்க. அடுத்த நிகழ்ச்சி என்னன்னா, இந்த கோவிலுக்குள்ள அர்ச்சகர்கள் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது நம்முடைய பெரியாருடைய திட்டம். அதை அவர் செயல்படுத்தணுங்கிறாரு. அதை அடிகளார் ஒத்துக்கிறார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சராகலாம் அப்படிங்கிற கொள்கையை அடிகளார் ஏற்றுக்கொண்டு, அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கார் 1959. இந்த செய்தியெல்லாம் பெரும்பாலும் இப்போ யாரும் சொல்கிறதே இல்லை. 59 பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அடிகளார் போய் சொல்கிறார். ஏன்னா அடிகளாருக்கு காமராஜர் மேலே ரொம்ப பற்று ஜாஸ்தி. அவர்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி அவர் சொல்கிறார், நான் சாமி எடுத்தையுமே இதெல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாடலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா காமராஜர்கிட்ட இருக்க பெரிய பெருமை என்னென்னா, இன்றைக்கெல்லாம் சில செயல் தாழ்த்தப்பட்ட மக்கள் செஞ்சுட்டாவே இது பெருசாக விளம்பரப்படுத்துகிறாங்க. முதல்ல காமராஜர் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய மந்திரி சபையில் பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்டவரை அறநிலைத்துறைக்கு அமைச்சராகினார். அதான் முக்கியம். அறநிலைத்துறைக்கு இன்னைக்கு வரையும் யாரும் வரல. காமராஜருக்கு பிறகு இன்னைக்கு வரையும் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அறநிலைத்துறைக்கோ அல்லது கக்கன் எல்லா பதவியும் வகிச்சார். போலீஸ் அமைச்சராக இருந்தார், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார், எல்லாம் இருந்தார். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்ந்தவங்க அமைச்சராக இருப்பாங்க. கதர் வாரியம், கோழி வாரியம், முட்டை வாரி, இதுக்கு தான் இருப்பாங்களே தவிர, பிற்பட்ட நல வாரியம் தான் இருப்பாங்களே தவிர, இது மாதிரி முக்கியமான போர்ட்போலியோ சொல்கிறோம் இல்லையா, இந்த முக்கியமான போர்ட்போலியோ இல்லை. இப்போ தான் முதல்ல ஒருத்தர் வந்திருக்கார், கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்திருக்கார். ஆனால் காமராஜர் பரமேஸ்வரன், அவர் ரெட்டமலை சீனிவாசனுடைய மாப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். அவரை ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் காலத்திலலாம் கோயிலுக்குள்ளே அவங்க போகவே முடியாது. பரமேஸ்வரன் ஆக்குறது மூலம் என்னாச்சு, இந்த சிவாச்சாரியர்கள்லாம் பூர்ணக்குமம் வச்சு அவர் கூட்டிகிட்டு போகணும். அதை அவர் சொல்லலை, அவர் காமராஜர் சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த பணியை செஞ்சார். அதுக்கு தூண்டுகோலாக இருந்தவர் அடிகளார். அதே போல் பார்த்தீங்கன்னா அடிகளார் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, தமிழில் அர்ச்சனை வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அப்போது அது இப்போ காமராஜருக்கு பிறகு பக்தவசல முதலமைச்சராக வர்றார். அவர்கிட்ட போய் வேண்டுகோள் வைக்கிறார். அவர் மறுத்துறார். அவர் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார், முடியாதுன்றார். அதன் பிறகு அடிகளார் பிடி ராஜன் இப்போ இருக்கார் இல்லையா, பிடி தியாகராஜன் அவர் இருக்கார், அவர் பேரன் தான் இப்போ நம்முடைய அமைச்சராக இருக்கார். பிடி ராஜன் கிட்டத்தட்ட 63 அறிஞரை கூட்டி போகிறார். ஏன்னா பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அதுபோல் 63 தமிழறிஞர்களையும் சைவ பற்றாளர்களையும் பக்தவசலத்தில் கூட்டிகிட்டு போய் தமிழ் அர்ச்சனை வேணும்னு சொல்லும் பொழுது அதை அவர் ஏற்றுக்கிறார்.
முதலாக 1964 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் இந்த தமிழ் அர்ச்சனை தொடங்கி வைக்கப்பட்டது. அடிகளார் தான் அதுக்கு முதன்மை காரணமாக இருந்தார். அதுக்கு பிடி ராஜன் வந்தார், பக்தசுரம் வந்தார். ஆனால் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டால், தமிழ் அர்ச்சனை செய்யும்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு போர்டு இருக்கும், அந்த பலகை, அதில் பார்த்தா இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் போடுவாங்க. அப்போ காலத்தில் இப்போ தமிழிலும் அந்த உண்மை இருக்கு இல்லையா, அது இழிவு சிறப்பு உண்மை சொல்லுவோம். நம்ம தமிழில் இழிவு சிறப்பு உண்மை, தமிழிலும் அப்படின்னா போனால் நாங்கள் செய்கிறோம் தமிழில் அப்படின்னு அர்த்தம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்திருக்க ஆட்சியில் கூட பார்த்தீங்கன்னா, இவங்க எப்பயோ செய்யணும் தமிழில் கூட எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் கோயிலில் போய் பாருங்கள், அங்கே என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால், இங்கு தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் சொல்லிட்டு கீழே ஒரு 4 பேர் சிவாச்சாரியர் பேரை போட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து வரணும். அவங்க நீங்கள் ஃபோன் பண்ணோன்னே அவர் என்ன சொல்லுவார், ஐயா கொஞ்சம் பொறுங்கோ, நான் வீட்டில் வேலையாக இருக்கேன் பார் அவர். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கோயிலுக்கு போட்டு அவசர அவசரம் ஒரு நம்பர் இருக்கும், இவர் வர வரையும் வெயிட் போகிறோம் கிடையாது. இப்போவும் அதே நிலைமை தொடருது. இப்போவும் நீங்கள் இப்போ நம்ம மக்கள்கிட்டே குறை இருக்குது. இப்போ திருக்கோயிலுக்கு போகிறவங்க என்ன பண்ணணும்னா தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ வடமொழியில் சொல்கிறாங்க, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா 12 திருமுறை, ஏறத்தாழ வந்து 14,000 சில பாடல் இருக்குது. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் தான் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இறைவனை வேண்டி பாடப்பட்ட பாடல்கள் அதிகமாக இருக்கிறது சைவத்தில் தான். அதே மாதிரி நாயன்மார்கள் வந்து வைஷ்ணவத்தில் நிறைய பாடியிருக்காங்க. அது குறிப்பாக வந்து திருவாக்கரசர் பார்த்தீங்கன்னா நிறைய பாடியிருக்கார், திருத்தாட்டம்னு சொல்லி. அதெல்லாம் போற்றி 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 போற்றினே வரும். அதை சொல்லலாம். அவர் திருக்கோயிலில் வந்து தமிழ் அர்ச்சனை வேணும்னு சொன்னார். அதே மாதிரி திருக்கோயில்களில் இது வேணும்னு கேட்டார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சனை ஆகலாம் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமானது. அதன் தொடர்பாக அவர் வந்து நிறைய அமைப்பு, தெய்வ பேரன்னு அமைப்பு ஏற்படுத்தினார். அந்த அமைப்பின் மூலமாக நிறைய அவர் வந்து அந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சார். அதில் ஒரே ஒரு செயல் சொல்லணும், அந்த தெய்வீக பேரை வந்து 1969 ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு அவர் தலைவராக இருந்தார். தமிழ்நாட்டில் கூடிய எல்லா ஆதீனங்களும் சேர்த்து அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி செஞ்சார். புதுக்கோட்டை இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஆதீனம்னு ஒன்று இருக்குது, திலகவதியார் ஆதீனம்னு பேர். சைவ சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆதீனங்களும் பெரும்பாலும் ஆண்கள் தான் இருப்பாங்க, பெண்களே கிடையாது. ஒரே ஒரு ஆதீனம் புதுக்கோட்டை ஆதீனம் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க பிற்பட்ட வகுப்பு சேர்ந்தவங்க, அதை மற்ற ஆதீனங்களாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், தெய்வீக பேரவையில் அவங்கள சேர்த்தார், உறுப்பினரை சேர்த்தார். முதல்ல ஒரு பெண் ஆதீனம், அடுத்தது பிற்பட்ட வகுப்பு சேர்த்து. அதே போல் இங்கே நம்ம திருவானைக்கோவிலுக்கு மேலே ஏறி கீழே இறங்குனீங்கன்னா அங்கே ஒரு மடம் இப்போவும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மடம் இருக்குது. ஆனால் அது பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. அதை நிர்வகிப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவர் நிர்வகிச்சுட்டு வந்தார். அப்படி இருக்குங்க, அவரையும் வந்து இதில் சேர்த்தார். இது தமிழ்நாட்டுக்குரிய பல ஆதீனங்களுக்கு நம்ம பெரியவங்கெல்லாம் பிடிக்கல. அதனால் அவர் என்ன ஆச்சுன்னா, எமர்ஜென்சி நெருக்கடி காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய துன்பத்துக்கு ஆளானார். அதன் விளைவாக நம்முடைய காஞ்சிமடம் போன்றவர்கள்லாம், ஏன்னா நெருக்கடி காலத்தில் அவங்க கை ஓங்கி இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக அவர் பெரிய அளவில் நம்முடைய அடிகளார் அந்த நேரத்தில் ரொம்ப துன்பப்பட்டாருங்கிறதையும் நாம் சொல்லிடணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை என்பதே சமுதாயத்தில் அனைத்து தரப்பு மக்களும் சமமாக பாவிக்க வேண்டும் அவர் அப்படிங்கிறத அவருடைய முக்கியமான வாழ்க்கை. அதனுடைய விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சமய நல்லிணக்கத்தில் முதல்வராக அவர் இருந்தார், முன்னணியார் இருந்தார். அதில் நாம் முதல்ல சொல்லணும்னு கேட்டாக்க, நம்முடைய மண்டைக்காடு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அவர் சொல்லும்போது பார்த்தோம்னா நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அந்த மண்டைக்காடு நிகழ்ச்சி எடுத்து 1982. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1950 குன்றக்குடிக்கு அருகில் வந்து கூத்தலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் நம்ம கிறிஸ்துவ பங்கு தந்தை ஒருத்தர் இருக்கார், பால்ராஜன் பேர். அந்த பால்ராஜ் அங்கே கிறிஸ்தவ தேவாலயத்தில் அவர் பங்கு தந்தையாக இருக்கார். சாமி வந்து குன்றக்குடி ஆதீனமாக இருக்கார். அவர் பங்கு தந்தை சாமியை கூப்பிட்றாரு, இங்கே வந்து பேசணும்னு. சரி, பேசும் பொழுது சாமி என்ன பண்ணுறாரு, இயேசு புராணையும் காந்தியடிகளையும் ஒப்பிட்டு பேசுகிறார். 2 பேரும் சமயத்தொட்டு செஞ்சவங்க, பொது வாழ்க்கையில் தூய்மையானவங்க, நிறைய பேசுகிறார். ஆனால் அவர் பங்கு தந்தைக்கு கொஞ்சம் மனசு ஈரடல். நீங்கள் இயேசு வந்து அவர் அவதாரம், காந்தி ஒரு மனிதன், இது ஏன் 2 ஒப்பிட்டு பேசுறீங்கிறார். அப்போ அடிகளார் சொல்கிறாரு, இப்போ தலைப்பு அது இல்லை, இப்போ யார் அவதாரமாக மனிதனாங்கிறது இல்லை, யார் சமுதாயத்துக்கு அதிகமாக தொண்டு செஞ்சாங்கிறதா. அப்படி சொல்லும் பொழுது இந்த 2000 வருஷத்தில் என்னைக்கு பொறுத்தளவில் இயேசுவும் காந்தியும் தான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சொல்லுவோம். அப்புறம் அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது 59 பாருங்கள், 59
அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னாக்க நாம் வந்து அவருடைய சமய நல்லிணக்க பணின்னு சொல்லும் பொழுது 1981 இது மிகப்பெரிய யாரும் மறக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மண்டைக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது, நாங்கள் நாகர்கோவிலுக்கு பக்கத்தில். அந்த ஊரில் பகவதி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. பகவதி அம்மன் கோயில் ரொம்ப அந்த பகுதியில் பிரபலமான கோயில். நம்ம திருச்சிராப்பள்ளியில் சமயபுரம் மகமாரி இருக்கிற மாதிரி அந்த கோவில் வந்து அந்த குமரி மாவட்டம் மட்டுமல்ல, பக்கத்து திருவனந்தபுரத்தில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் அந்த பகவதி அம்மன் திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அங்கே வந்து அந்த பகவதி அது கிட்டத்தட்ட 10 நாட்கள் நடக்கும். அப்போ பக்கத்துக்குள்ள கடற்கரையில் போய் அந்த குடத்தில் தண்ணி கொண்டாந்து எல்லாரும் ஊற்றுவாங்க. அது போன்ற நிகழ்வு அங்கே நடக்கும். அதில் எல்லா ஜாதி சமயம் கலந்துக்குவாங்க, இதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. திடீர்னு அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மீனவர்கள், அந்த மண்டைக்காட்டில் அதிகமாக கிறிஸ்தவ மீனவர்கள் தான். மீனவர்கள் பெரும்பாலும் பார்த்தா இப்போவும் அப்படி தான் இருப்பாங்க, மண்டைக்காட்டில் நிறையா இருக்கிறாங்க. அவங்களும் அந்த குடத்தை எடுத்து கொண்டாடுறாங்க. இதை வந்து இவங்க தடுத்துடுறாங்க, நீங்களாம் உள்ளே வரக்கூடாது அப்படி சொல்லி தடுத்துடுறாங்க. தடுத்த பிறகு அங்கே பெரிய ஒரு மத சண்டை வருது. தடுத்ததுனால மட்டும் இல்லை, அவங்களுக்கு இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அந்த மீனவர் குடிசைகள்லாம் போய் நெருப்பு வச்சிடுறாங்க. ஏறத்தாழ 2 மாதம் அந்த கலவரம் நடந்துச்சு, 2 மாதம். அப்போ தமிழ்நாட்டுடைய முதல்வர் எம்ஜிஆர் இருந்தார். எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்க காவல்துறை சேர்ந்த அதிகாரி எல்லாம் அந்த கலவரத்தை அடக்கணும்னு. இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு திடீர்னு வந்துடும். அங்கே பெரிய கலவரம், துப்பாக்கி சூடு மாதிரி நிறைய துப்பாக்கி சூடு நடந்துச்சு. எங்கே பார்த்தாலும் குடிசைகள் எரியும். அதே மாதிரி சின்ன சின்ன இந்து கோவில்கள் இடிக்கப்படும். அதே மாதிரி தேவாலயங்கள் மீது அவங்க வெடி வைப்பாங்க. தேவாலயங்கள் போகிற கிறிஸ்தவர்களை வந்து குறிப்பாக வந்து இந்த மீனவர்கள் தான் அங்கே ரொம்ப பலியானாங்க. இது நீண்ட நாள் 2 மாதம் நான் சொன்னோம், 2 மாதம் நடந்துச்சு. அரசால் அடக்கவே முடியல, அங்கே இருக்க காவல்துறையை அதை அடக்க முடியல. இதை இவர் படித்தார், தினசரி பேப்பரில் பார்த்துட்டு இவரால் மரத்தில் இருக்கவே முடியல. உடனே அங்கே போகணும்னு சொல்லி புறப்படுறாரு. 2 பேர் 3 பேர் விட்டு கூட்டிகிட்டு அங்கே போகிறார். அப்படி அங்கே போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா 144 தடை உத்தரவு இருக்குது. இவர் வராது தெரிஞ்சவொடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறார், இவர் வந்து அங்கே போய் தங்கிடுறாரு. அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார், சாமி நீங்கள் போக வேண்டாம், நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, யார் போனாலும் அடிச்சிருவாங்க, வெட்டிடுவாங்க, குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். இவர் முதல்ல யோசிக்கிறார், நம்ம தனியாக போகலாமான்னு. அப்புறம் தான் இது சண்டை யாருக்குன்னு கேட்டால் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கு தான். உடனே அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல பேராயராக இருந்தவர் நம்முடைய மதிப்புக்குரிய ஆண்டகை ஆரோக்கியசாமி ஆண்டகை என்பவர் தான் அங்கே பேராயராக இருந்தார். அவர் அப்போ மருத்துவமனையில் வேறு இருக்கார். அவர் வேறு மருத்துவமனை போய் பார்த்து அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, சரி நீங்கள் வர வேண்டாம், யாராவது வேறு அருட்பணியாளர்களை எங்களோட அனுப்புங்க, நான் வந்து இந்த போய் சுற்றுப்பயணம் பண்ணி இந்த சண்டையை நிறுத்துறேன்னு சொல்கிறேன். அவர் சில பேர் அனுப்புகிறாரு. அப்போ தான் அவங்க சாமி என்ன பண்ணுறாரு, கத்தோலிக்க ஆரோக்கியசாமி அவர்களையும் அதே மாதிரி சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்லக்கூடிய புராட்டஸ்டனுடைய பேராயர் இருதயதாஸ் என்று கூட்டிக்கிட்டு நம்ம சைவ சமயத்திலிருந்து பேரூர் ஆதீனம், பேரூரில் அப்புறம் வந்து ராமசாமி அடிகளார் மிகப்பெரிய பேர் பெற்றவர். அதே மாதிரி சிறுவனபுரம் ஆதீனம் என்று சொல்லக்கூடிய சுந்தரசாமி, இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகள் நம்ம தமிழ்நாட்டில் இந்த சமய நிலையத்துக்காக பல மாநாடுகள்லாம் போட்டு சிறப்பாக செஞ்சவங்க இவங்க. அதே மாதிரி அங்கே சாமி தோப்புங்கிற ஒரு ஏரியா அங்கே இருக்குது கன்னியாகுமரியில், அங்கே இருக்கக்கூடிய பால பிரஜா சாமிகள் என்று சொல்லக்கூடிய இவங்க எல்லாருமே சேர்த்துக்கிட்டு அமனுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெரும் அங்கே ஜமாத்தினுடைய பெரிய தலைவர், இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, தினசரி கிளம்பிட வேண்டியது, ஒவ்வொரு கிராமத்துக்காக போக வேண்டியது. இவங்க வர்றாங்கன்னு சொன்னோன்னே ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்குது, ஆனால் எதிர்ப்பை விட ஆதரவு ஜாஸ்தி இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வர்றாங்கன்றோன்னே நிறைய ஆதரவு இருக்குது. அப்போது பல பேர் இவரை பார்த்து போடுறாங்க, அப்படியே இந்து மத துரோகியை போ, வெளியே போ அப்படிங்கிற கோஷங்கள்லாம் வருது. இப்போ எங்கள் பரமகுருன்னு ஐயா இருக்காங்க, நம்ம குன்றக்குடி சாமியுடைய உதவியாளர், இப்போ தான் சமீபத்தில் இறந்து போனார். அவர் என்கிட்ட சொல்லும்போது அப்படியே கண்ணீர் ஒழிச்சிடுவார். நாங்கள் எல்லாருமே சொன்னோம், பயந்தோம். ஏன்னா எங்கள்கிட்ட எல்லாரும் வந்து சொன்னாங்க, போலீஸரே சொன்னாங்க சாமியை போக வேண்டான்னு சொல்லுங்கள். இவர் போய் சொல்லியிருக்கார், ரொம்ப கூச்சு. அதனால் சாமிகிட்ட போய் பேச ரொம்ப கஷ்டம். என்ன பரமகுரு நேரா, இல்லை நாளைக்கு, என்ன நாளைக்கு இல்லை போகணுமா, இப்போ உனக்கு பயமாக இருந்தால் நீ இருந்துக்க, எனக்கு ஒரு உயிர் தான் இருக்குது, போனால் போயிட்டு போகுது, நல்ல பணிக்காக போகட்டுன்னு சொல்லி அந்த பணியை தொடர்றார். அப்படி தொடர்ந்து பல இடங்களில் போனோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்புது. பல இடங்களில் போகும்போது நல்ல புன்சிரிப்புகள் நல்ல எல்லாம் ஏற்படுது. அப்படி இருந்தும் கடைசியில் பார்த்துக்க போனீங்கன்னா அங்கே இருந்த கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. என்ன பாதிப்புன்னா, அவங்க தான் கடலில் போய் மீன் பிடிச்சி வருவாங்க. ஆனால் மீன் பிடிக்கிறது மட்டும்தான் அவங்க. இந்த மீனை வாங்குகிற முதலாளிகள் பூரா இந்துக்களாக இருக்காங்க. மீனை வாங்குகிற முதலாளிகள் இந்துக்களாக இருப்பாங்க. இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க,
சண்டை வேண்டாம், ஆனால் உங்கள் மீனை நான் வாங்க மாட்டோம். இந்த மீனை இவங்க வாங்குறது இல்லை. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா அவங்களுக்கு தொழில் பாதிக்கு, மீன் வியாபாரமே இல்லை. அப்போ என்ன ஆகும், மீன்லாம் அழுகி போயிடும். இதை பார்த்துட்டு இப்படி சொல்கிறாங்க, இது அப்படியா, நாளை காலம் நானே வர்றேன் அப்படின்னு கடற்கரைக்கு போய் அந்த மீனவரோட மீனோட நின்றுக்கிட்டு, இவர் நல்லா பார்க்கணும், மிக ஒரு பாரம்பரியமான ஆஸ்தான ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு சைவ மடாதிபதி. இவர் அங்கே போனோடனே அந்த மீனை கையில் எடுத்து, அதான் பெருமை, கையில் எடுத்து இவரே ஏலம் விடுறார். இந்த மீன் ஏலம் இவர் விடுறார். இதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த போலாம் ஓடியாடுறாங்க, சாமி 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 நீங்கள் எடுக்காதீங்க, நீங்கள் மீனை வச்சுருங்க, நாங்கள் இன்னையிலேருந்து நாங்கள் வாங்கிடுறோம் அப்படி சொல்லி மீன் அவங்களாம் வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை எம்ஜிஆர் பார்த்துட்டு அசந்து போயிட்டாரான். எம்ஜிஆர்ட்ட செய்தி போயிருக்கு, மாவட்ட ஆட்சியர் சொன்ன உடனே அவர் உடனே அடியார் சாமிக்கு ஃபோன் பண்ணி, சாமி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், நீங்கள் எங்களால் முடியல, எங்களுடைய காவல்துறை முடியாத ஒரு பெரும் பணியை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய பணி பாருங்கள். அதன் பிறகு கடைசியாக அவருடைய அவங்க இது எங்கே போய் முடியுதுன்னா, இவங்களுடைய ஊர்வலம் தொடங்கினது பகவதி அம்மன் கோயிலில் தொடங்கினாங்க. முடியும் போது கோட்டாறுங்கிற பகுதியில் கூட சவேரியார் என்ற பேராலயத்தில் போய் தான் முடிக்கிறாங்க. அங்கே தான் போய் சமாதானம் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது பொன்னியலன் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பொது உடைமை இயக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிகப்பெரிய தலைவர், மிகச்சிறந்த பேச்சார். அவர் அருமையாக சொல்கிறார் பாருங்க, இப்படிப்பட்ட மாமுனிவர்கள் மாநிலத்திற்கு ஒருவர் இருந்தால் போதுமே, மத பகை ஒளியுமே, மக்களிடையே சமய நல்லிணக்கம் வருமே, வேற்றுமையில் ஒற்றுமையை காண அடிகளாரை விட சிறந்த தலைவர் யாரும் இல்லை அப்படின்னு பொன்னியலன் ரொம்ப அருமையாக அதை பாராட்டி ரொம்ப சிறப்பாக எழுதுறார். இது இன்னும் நிறைய பேர் நிறைய எழுதியிருக்காங்க, கவிதையெல்லாம் எழுதியிருக்காங்க. நம்ம சௌந்தர கைலாசன் இருந்தாங்க, அவங்க நிறைய கவிதை எழுதியிருக்காங்க. காலத்தில் அதெல்லாம் சொல்லலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சிபுரம். இந்த மீனாட்சிபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. நம்ம மண்டைக்காடு இங்கே மீனாட்சிபுரத்தில் என்னென்னா, அங்கே எங்கே தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், அதாவது நான் பிராமின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம பிராமணர் அல்லாத நம்ம பிற்பட்ட மக்களுக்கும் சண்டை. சினிமா கோட்டையில் போன சண்டை, வேறு ஒன்றும் இல்லை. சினிமா கோட்டையில் அந்த இளைஞருக்கு போட்டால் ஏதோ சண்டை வந்துருச்சு. சண்டை வரும்போது தொடர்ந்து 10 நாள் 15 நாள் இவன் அவனை வெட்டுறது கிராமம் சேர்த்துட்டாங்க. அதுக்கு பார்க்க போனால் தாழ்த்தப்பட்ட மக்களில் ரொம்ப அடிபட்டு அவங்க ரொம்ப பல பேர் இறந்து துன்பத்துக்கு ஆளாங்க. அப்போ தான் அவங்க எல்லாம் முடிவு பண்ணுறாங்க, சரி நாம் எல்லாம் இஸ்லாத்தை மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பேர் பல குடும்பங்கள் அந்த மீனாட்சிபுரம்ன்ற ஊரில் முஸ்லீமாக மாறுறாங்க. இந்த முஸ்லீமாக மாறின பிறகு அப்புறம் வேறு பிரச்சனை வந்துடுது. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் தெரியும் அவங்களுக்கு பல்வேறு இயக்கங்கள்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் போய் திரும்ப அங்கே சண்டை போடுறாங்க எல்லாம். அப்போவும் அடிகளார் பார்க்குறாரு, உடனே மனவேதனைப்பட்டு திரும்ப அங்கே போகிறார். மீனாட்சிபுரத்துக்கு போய் அங்கே அமைதி ஏற்படுத்திட்டு எல்லா கிராமத்துக்கு போய் அந்த இஸ்லாமா மாதிரி இவங்களும் கூப்பிட்டு பேசுகிறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு எதுக்காக என்ன காரியம் வந்துச்சு அவங்களையும் கூப்பிட்டு பேசி நீண்ட நாள் பேசி அதன் பிறகு அங்கே ஒரு பெரிய அமைதி ஏற்பட்டு அந்த இஸ்லாத்தில் போனவங்க சில பேர் திரும்பிட்டாங்க, சில பேர் இருந்தாங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் தனியாக இருங்க, அவங்க தனியாக இருப்பாங்க. சரி, அந்த அமைதி ஏற்படுத்துறது அவர் தான். நம்ம இந்த 2 நிகழ்ச்சி என்றைக்குமே மறக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பகுதியில் ஏற்பட்ட பல மத கலவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அவர் நாட்டிருக்காரு. வேறு ஒரு சிறப்பாக அவருடைய மத நலனுக்கு காரணம் சொன்னால் 1984 களக்காடு அப்படிங்கிற ஊரில் அவங்களுக்கு 2 பள்ளிக்கூடம் இருக்குது, அடியாக இருக்குது. அவர் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா அவருடைய படியாக இருக்கும்போது 17 பள்ளிக்கூடம் திறக்கிறார். ஏன்னா கல்வி தான் ரொம்ப முக்கியம்னு 17 கல்விக்கூடங்களை திறந்தார் அடிகளார். இப்போ எப்படி நம்ம கிறிஸ்தவ நிறுவனங்கள்லாம் நிறைய ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு சபையும் நிறைய பள்ளிக்கூடம் நடத்துவாங்க. அதே மாதிரி குன்றக்குடி நடத்திய சார்பாக அது பேர்லாம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நடுநிலைப்பள்ளி, மங்கையர்கரசி உயர்நிலைப்பள்ளி, திருநாவுக்கரசர் பெருமான் உயர்நிலை, இப்படி தான் பேர் வரும். அறிஞர் அண்ணா மேல்நிலைப்பள்ளி, இப்படிலாம் 17 இன்க்ளூஸ் இருக்கிறார். அதில் தான் ஒன்று களக்காடில் அருள்நெறி நடுநிலைப்பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளி, பக்கத்தில் கோமதி மகளிர் உயர்நிலைப்பள்ளி. இந்த 2 பள்ளி அங்கே இருக்குது களக்காடில். இந்த 2 பள்ளியிலையும் அந்த மகளிர் கோமதி பள்ளி பெண்கள் பள்ளி. அங்கே ஒரு தலைமை ஆசிரியர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. இங்கே ஆண்கள் பள்ளியும், அதனால் இங்கே தலைமை ஆசிரியர் இங்கே இருக்கார். 2 பேரும் இளைஞர்கள், 25 வயசுக்குள்ளே தான். இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. இந்த தலைமை ஆசிரியரும் அந்த தலைமை ஆசிரியர் காதலிக்கிறாங்க. 2 பேரும் திருமணம் பண்ணிக்க முயற்சி பண்ணும்போது பெரிய தடை. அந்த நிர்வாகத்தை பார்த்தவர் அப்போ சதாசிவம் என்று சொல்லக்கூடிய நம்ம சாமிகிட்ட இருக்கிறது தான், அவர் தான் பார்க்குறாரு. அவர் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க 2 பேர்த்தையும் வேலையை விட்டு நீக்கிறார், சஸ்பெண்ட் பண்ணுறார்.
இது வந்து சாமியுடைய காதுக்கு போகுது. ஆனால் அவர் சதாசிவம் போய் வேறு மாதிரி சொல்லிடுறாரு. அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு பங்கு தந்தை ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு, இதுக்கு சரியான யாராக போய் சொல்லணும்னு சொல்லி தான் நம்ம பொன்னியிலன்னு தான் சொல்கிறார், நீங்கள் சாமிகிட்ட போய் சொல்லுங்கள். அவர் நேராக போய் மன்னிக்கணும், நம்ம இவர் அமுதனடிகள், அவங்க அமுதனடிகள் தான். இங்கே கூட ஒரு வெளியே புஸ்தகம் வச்சுருக்காங்க பாருங்கள், நெஞ்சம் மறப்பதில்லைன்னு நம்முடைய அமுதனடிகள் எழுதிய புஸ்தகம் வெளியே விற்பனைக்கு இப்போ தான் வெளியிட்டாங்க, 10 நாளைக்கு முன்னாடி. அவரோடு இருந்த நட்பை பற்றி அவர் விரிவாக எழுதியிருப்பார். அதில் சொல்லவும் இவர் நேராக சாமிகிட்ட போய் எல்லாம் சொல்கிறார். சொன்ன பிறகு தான் அவர் ஆச்சரியப்பட்டு உடனே அங்கே வந்து அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுறார். சாமி கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு வேலையும் உடனே கொடுத்துறாரு. இவங்க வந்து ஒருத்தர் கிறிஸ்தவங்க. அப்படிப்பட்ட நிலையில் அந்த திருமணம் மிக சிறப்பாக நடந்தது. இப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய அந்த ஊரில் ஏற்பட்ட ஒரு கலவரம், அந்த கலவரத்திலையும் அவர் முன்னணியாக இருந்து போய் இதுக்கெல்லாம் வந்து இந்த மண்டைக்காடு நிகழ்ச்சி நடந்த பொழுது தான் அவர் யோசிக்கிறார். அதுக்கு முன்னாடி அருளறி திருக்கூட்டம் தான் வச்சுருந்தார். அந்த அருளறி திருக்கூட்டத்தினுடைய நோக்கம் வந்து சைவ சமயத்தை மட்டும் தான் பார்ப்பறது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பெரியாருக்கு எடுத்தாமல் இருந்த கருத்துக்கள் அதனால வச்சாங்க. ஆனால் இந்த மண்டைக்காடு நிகழ்ச்சிக்கு பிறகு திருவருட் பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு அவர் ஏற்படுத்தினார். அதுக்கு அவர் தலைவராக இருந்தார். நம்முடைய பேராயர் ஆரோக்கியசாமி அவர்களும் மற்ற தமிழ்நாட்டுக்குடைய அமானுல்லா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர் இது மாதிரி போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அமைச்சாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதை பற்றி நிறைய நம்முடைய அமுதனடிகள் நிறைய எழுதியிருப்பார் அவருடைய நூலில். நம்ம தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா மூப்பனாருடைய தம்பி ரங்கசாமி மூப்பனார் தான் அதுக்கு தலைவராக இருந்தார். அங்கே இது பக்கீர் முகமதுன்னு சொல்லி எம்பி இருந்தார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் அதில் செயலாளர் இருந்தார். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இந்த திருவருட் பேரவை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த சமய நலனுக்காக இப்போ எப்படி நம்முடைய ஃபாதர் சார்லஸ் அவர்கள் இந்த புனித ஜால் உரையாடல் மன்றத்தை நிர்வகிக்கிறாங்களோ அதே மாதிரி திருவருட் பேரவையுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா மாவட்டங்களும் சமய நல்லிணக்கத்தை பேணுவது, சமய நல்லிணக்கத்தை பேணுவது அது ஒன்று தான் முக்கியமானது. அதுக்காக அவங்க நிறைய திட்டங்கள் வகுத்தாங்க. அது ஒரு முக்கியமான திட்டம் என்னன்னு கேட்டால் சுதந்திர தின விழாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். சுதந்திர தின விழாவை நாம் எல்லாம் சேர்ந்து கொண்டாடணும். அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி, இந்த ஜனவரி 30க்கு என்ன முக்கியத்துவம்னா காந்தி மறைந்த நாள். அதனால் காந்தியடிகள் மறைந்த நாள். அந்த மறைந்த நாளை இதை நாம் சமய நல்லிணக்க நாளாக கொண்டாடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழா நடத்துவாங்க. அந்த திருவருட் பேரவை சார்பாக நிறைய விழாக்கள் நடத்துவாங்க. இப்படி பல இடங்களில் அவர் சமய நல்லிணக்க திருவருட் பேரவை நடத்தினார். முதல்ல அருள்நெறி திருக்கூட்டம், அதுக்கப்புறம் தெய்வீக பேரவை, 3வது திருவருட் பேரவை, 4வது திருக்குறள் பேரவை. திருக்குறளை வந்து அவர் எப்படி எடுத்துக்கிட்டார்னு கேட்டால் உலகத்திலேயே சமய நல்லிணக்கத்துக்கு ஏற்ற ஒரே நூல் திருக்குறள் தான். இப்போ தான் கொஞ்சம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஒளி கிடைக்குது. என்னென்னா திருக்குறள் இந்தியாவுடைய தேசிய நூலாக்கப்படணும். இப்போ சமீபத்தில் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் கூட பேசியிருக்கார். இவங்க ஆட்சி காலத்தை செஞ்சுருக்கலாம், செய்யலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அகில இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய தேசிய கீதம் நமக்கு இருக்குது, தேசிய பறவை நமக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தேசிய நூல்னு ஒன்று நம்மகிட்ட கிடையாது. அது ஒரு வேளை வச்சுருந்தாங்கன்னா பகவத்கீதை வச்சுருப்பாங்க, ஆனால் அதை வைக்கலை. அப்போ வந்து பிரச்சனை வைக்காமல் விட்டாங்க. ஆனால் இப்போ வந்து திருக்குறள் தான், ஏன்னா திருக்குறள் ஒண்டி தான் பொது மறை என்று சொல்லக்கூடிய அவருடைய கடவுள் வாழ்த்தில் பார்த்தீங்கன்னா 10 பாடல்லையும் எங்கேயும் எந்த கடவுளுடைய முகத்தை காமிக்க மாட்டார். திருக்குறளில் நீங்கள் கடவுள் வாழ்த்தை பாருங்கள், 10 குறளையும் கடவுளுடைய முகம் இருக்காது. என்ன இருக்குன்னா தாள் தான் இருக்கும், காலடியை தான் சொல்லுவார். ஏன்னா எல்லா கடவுளுக்கும் காலடி ஒன்று தான், முகம்தான் மாறுபடும். அதனால் மலர் மிசைனால் மாலடி சேர்ந்தால் நில மிசை நீடு வரல, எல்லா குரலையும் பார்த்தா தாள் 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 காலடி தான் வரும். இதுதான் திருக்குறளுடைய பெருமை. அதனால தான் அந்த பொதுமறை அப்படி சொல்லி அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது அப்போவே அவர் தமிழ்நாடு மேலவை உறுப்பினராக இருந்தார், எம்எல்சின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுதே தமிழ்நாடு அரசில் அவர் மேலவே ஒரு இது கொண்டாந்தார், பில் கொண்டாந்தார். திருக்குறளை தேசிய நூலாக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை தமிழ்நாடு சட்டமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் நம்முடைய தவக்குறைவு என்னன்னா அந்த நேரத்தில் மத்திய சர்க்காரில் ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் இருந்தால் திருக்குறளை ஏற்றுக்கவே மாட்டார். அதனால் அதை திருப்பி அனுப்பப்பட்டது. இல்லாட்டி எப்போவே திருக்குறள் தேசிய நூல் ஆகிருக்கும். அதை முன்னெடுத்தவரும் நம்முடைய அடிகளார் பெருமான் தான். அவருடைய அந்த சமய நல்லிணக்கத்தை பற்றி அவர் சொல்கிற சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். எல்லா சமயங்களும் இயக்கங்களாக இருந்தவரை சமூகத்திற்கு சிறப்பான தொண்டுகள் செய்தன. ஆனால் அந்த சமயங்கள் நிறுவனமாக ஆகும்பொழுது, நிறுவன வடிவம் பெற்ற பொழுது படிப்படியாக
நீதியை நிலைநிறுத்தும் ஆற்றலை அவை இழந்தன. அதாவது ஒரு மூமெண்ட்டாக இருந்த பொழுது அது நல்ல ஆற்றலோடு இருந்துச்சு. ஆனால் அது இன்ஸ்டிடியூஷனாக மாறின பிறகு தன்னுடைய ஆற்றலை இழந்தது. இயக்கத்திற்கு இருக்கும் ஆற்றல் இங்கே இந்த நிறுவனத்திற்கு கிடையாது, அது இருக்கவும் முடியாது. சமயங்கள் நிறுவனங்கள் ஆனவுடன் சமய தலைவர்கள் அறநெறியுடைய புரோகிதராக மாறிவிட்டார்கள். அவர்கள் மனித குலத்தை மையமாக கொண்டு சிந்திப்பதை விட்டுவிட்டு தங்களுடைய சமயத்தினுடைய நிறுவனங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சூழ்நிலைகளில் சிக்கி இப்பொழுது அந்த நிறுவனங்கள் அல்லல் படுகின்றன. இதுதான் அவர் சொன்னார். அடிக்கடி சொல்லுவார், எங்களுடைய மடங்கள்லாம் ஒரு நிறுவனம் அமைப்பாக இருந்த பொழுது கடவுளை பற்றியும் சைவத்தை பற்றியும் நாங்கள் பரப்பிட்டு இருந்தோம். அதன் பிறகு நிறைய சொத்து சேர்ந்துச்சு. அப்போ நிறுவனம் ஆயிடுச்சு. நிறுவனம் அந்த சொத்துக்களை பாதுகாத்தா எங்களுக்கு வேலையாக போயிடுச்சு அப்படிம்பார். அப்போ உண்மையான சைவத்தை வளர்க்கக்கூடிய பணி எங்கள்கிட்ட இல்லை. அதுதான் இவர் எல்லா சமயத்தையும் சேர்த்து சொல்கிறார். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, இந்தியா மத சார்பற்ற நாடு என்பதில் அடிகளார் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தார். அது சொல்கிற கருத்து என்னன்னா, இன்று இந்தியாவை பல சமயத்தவர்கள் வாழ்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் அப்போ அவர் சொல்கிற காலத்தில் அவர் சொல்கிறது கிட்டத்தட்ட 1980-85 சொல்கிறார். அது இன்னைக்கு உண்மையாக இருக்குது பாருங்க. இந்திய சூழ்நிலையில் இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடாக விளங்குவதும் தவிர்க்க முடியாதது. அதுவே நியாயமும் நீதியுமாகும். அதுவே நியாயம் நீதியும் ஆதலால் இந்தியா ஒரு சமய சார்புள்ள நாடாக விளங்குவதை மனித மதிப்புகளை, அதாவது ஹியூமன் வேல்யூஸ் சொல்கிறாங்க பாருங்க, மனித மதிப்புகளை அறிந்தோரும் சமய காழ்ப்புணர்ச்சி அற்றோரும், வேற மனத்தில் காழ்ப்புணர்ச்சி அற்றோரும் மனித குலத்தின் அமைதியை விரும்புவோரும் நிச்சயமாக வரவேற்பார்கள். இது அவர் 1982 சொன்னார் பாருங்க. அது இன்னைக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குன்னு நம்ம பொருத்தி பார்க்கணும். இப்படி ஏன்னா அதே தான் கம்பராமாயணத்தை அழகாக சொல்லுவான். இவர் சொல்ல இப்போ கம்பன் ஏறத்தாழ 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டிலே ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் ஈதென்று தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பொருள் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததென்றே. கல்லிடை பிறந்ததுனாக்க மலையிலிருந்து பிறக்குது. நதிகள் மலையிலிருந்து பிறக்குது. எல்லா நதிகளும் இப்போ எங்கே சேருது? கடலில் சேருது. எல்லா நதியும் கடலில் சேருது. அப்படிப்பட்ட அந்த போல தான் உலகத்தில் உள்ள சமயங்கள் எல்லாம் ஒரே கடலில் போய் சேருதுன்னு 12ஆம் நூற்றாண்டில் கம்பன் சொல்கிறது. நம்ம தாய்மான சாமி ரொம்ப அருமையாக சொல்லுவார். வேறுபடு சமயங்கள் எல்லாம் புகுந்து பார்க்கின் விலங்கு பரம்பொருள் ஒன்றே. இது தாய்மான அடிகள். இப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய சமயத்து நல்லிணக்கத்திற்கு நம்முடைய தமிழ்நாடு என்றைக்கும், இன்றைக்கு இல்லை, கம்பனுடைய காலத்திலிருந்து அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வள்ளலார் பெருமான் தாய்மான சாமிகள் எல்லாரும் எடுத்தாலும் சரி, இந்த சமய நல்லிணக்கத்துக்காக தான் எல்லா சமய சான்றவர்களும் சைவ சமய சான்றவர்களும் அதை தான் வலியுறுத்தியிருக்காங்க. அதாவது பல்வேறு இடங்களில் நதிகள் தோன்றாலும் சேருமிடம் ஒன்று தான். அதுபோல் பல்வேறு சமயங்கள் இருந்தாலும் சேருமிடம் ஒன்று தான். அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழ் பண்பாட்டுடைய முக்கியமான நிலை. இன்னும் நிறைய சாமி இங்கே ஃபாதர் போயிட்டாங்களா? ஃபாதர் எல்லாம் பேசுகிறாங்களா? மணியை நீங்கள் சொன்ன நேரம் முடிஞ்சிருச்சு. சரி, இந்த நேரம் முடிஞ்சு நீங்கள் சொல்லிடுங்க. எனவே சொல்லி அடிகளார் அவர்கள் ஒரு சைவ துறவியாக இருந்த போதிலும், ஒரு சைவ திருமணத்தினுடைய தலைவராக இருந்த போதிலும் கூட தமிழகத்தில் அவர் சமய நல்லிணக்கத்திற்காகவும் நம்முடைய திருக்கோயில்களில் தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காகவும், திருக்கோயில்கள் அனைத்து ஜாதியின் அர்ச்சராக வேண்டும் என்பதற்காகவும், தமிழகத்தில் ஜாதி மதங்கள் அற்ற ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயம் அமைய வேண்டும் என்பதுதான் வாழ்நாளை அர்ப்பணித்து மறைந்தவர். அதுக்கு இன்னும் நிறைய சான்றுகள் இருக்குது. கூட்டுறவு இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் குன்றக்குடி பேட்டன் அப்படின்னே இந்திரா காந்தி அம்மையார் அறிவித்து அவங்களுடைய காலத்தில் இறுதியாக அவரை கோப்பில் கையெழுத்து போட்டது அந்த ஃபைல் தான், குன்றக்குடி பேட்டர்ன்னு சொல்லி. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், வளர்ச்சி அலுவலர் போய் குன்றக்குடியை பார்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு ஏறத்தாழ அவர் நிறைய ஒரு 21க்கு மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் அமைச்சார். அதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி செஞ்சாங்க, அங்கே பெயிண்ட் போட்டுனாங்க. அந்த மக்களை வச்சுட்டு அந்த கூட்டுறவு இயக்கங்கள் நிறைய வளர்த்தார். வேளாண்மைக்காக மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, தோட்டக்கலை எல்லாமே கூட்டுறவு முறையில் அங்கே வச்சாங்க. அதுக்காக மத்திய சர்க்கார் அவருக்கு அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. அவர் அகில இந்திய அளவில் இந்தியாவினுடைய சமூக நலத்துறையில் துணைத் தலைவர் ஆக்கினாங்க. அவர் அங்கே மடாதிபதியாக இருந்தால் கூட அந்த குன்றக்குடியினுடைய ஊராட்சியினுடைய தலைவராக இருந்தார்.
நீங்கள் என்ன பண்ணாது இருந்தது இல்லை. குன்றக்குடி பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஏன்னு கேட்டால் அங்கே தான் செயல் திட்டங்களை செயல்படுத்த முடியும்னு சொல்லி அதில் அவர் சொன்ன மாதிரி அந்த குன்றக்குடின்ற ஊருக்குள்ளே மதுபானங்கள் மட்டுமல்ல, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், மதுபானங்கள் அங்கே கிடையாது. அந்த ஊருக்குள்ளே அனுமதிக்கலை. டாஸ்மாக் கடையில் அங்கே கிடையாது அவர் காலத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், கந்து வட்டி அங்கே ஒழிச்சார். அந்த ஊரில் வந்து மக்கள், ஏழை மக்கள் வந்து வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவரே வந்து இப்போ இருக்கிற மாதிரி சுயநிதி குழு, பெண்கள் சுயநிதி குழு இருக்கிற மாதிரி அதை அமைச்சு பேங்க்ல இருந்து அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்தாரு. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆச்சரியமான விஷயம், யாரும் நம்ப முடியாது. அவர் ஒரு சமயத்துறவி, அந்த ஊரில் ஜோசியர் இருக்கக்கூடாதுன்ட்டார். இதை பாருங்க, நல்லா நினச்சி பாருங்க, ஜோசியர் இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதனுடைய தன்னம்பிக்கையை குறைப்பதே ஜோசியம்தான். நான் வேடிக்கையாக பார்ப்பேன், மனவர்களாக தெரியும். ரொம்ப பேர் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து 35 வயசு, பையனுக்கு 38 வயசு, திருமணம் ஆகலை. எதை கேட்டாலும் கேட்டிங்கன்னா அந்த பெற்றோர்கள் ஜாதகத்தை தூக்கி அலையிறாங்க. அதனாலே திருமணம். அதனால் அந்த ஊரில் ஜோசியம் இருக்கக்கூடாதுன்னு பண்ணார். சிலதான் ஒரு செய்தி நான் மறந்துட்டேன். 1991 பாபர் மசூதி எடுத்த பொழுது இங்கே திருச்சிராப்பள்ளியில் வந்து அவர் கூட்டம் நடத்தினார் சமய நல்லிணக்கத்துக்காக. அநேகமாக அவர் ஐயா எம்எல்எஸ் முஸ்லீம் இலக்கிய கழகத்தை ஜப்பார் ஐயா வந்திருக்காங்க, அவருக்கு நினைவுக்கு நினைக்கிறேன். நாங்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து அப்போ ஒரு பெரிய எல்லா மதத்தோரையும் கூப்பிட்டு இங்கே கூட்டம் நடத்தினார். தலைமை உரை தன்னுடைய பார்வையை, தன்னுடைய உணர்வை பதிவு செய்ய அருள் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, அருமையான சொற்பொழிவு, அருமையான வாழ்த்துறை, நல்ல ஒழுங்கமைவு ஏற்பாடுகள், அதே போல் அருமையான பாடல்கள் என்றெல்லாம் சொல்லி சிறப்பான விதத்தில் இன்றைய நாளிலே திரு குன்றக்குடி அடிகளாரினுடைய சமய நல்லிணக்க பணிகள் பற்றி இந்த நாளிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், உரையாடி கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்மை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக அருட்தந்தை சார்லஸ் அவர்கள் நம்மை ஒருங்கமைப்பு செய்திருக்கின்றார்கள். இது ஒரு சிறப்பான ஒரு பணி என்பதை நான் பார்க்கிறேன். எல்லோரும் இந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். ஆனால் அதை ஒருங்கமைக்கக்கூடிய, ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு சில நல்ல மனிதர்கள் தேவை. அப்படித்தான் தந்தை அவர்கள் தன்னுடைய இந்த பணியை கடந்த ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியதை நான் பார்க்கிறேன். எதற்காக என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை, எதற்காக என்னை அழைத்தார்கள் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சில காரணிகள், ஒருவேளை தந்தைக்கு தெரியாது. நான் படித்தது, ஐயா சொன்னாங்க, அந்த திருமயம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க, கடியாப்பட்டி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இருதயபுரம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஊர் உண்டு, அங்கே தான் படித்தேன். அந்த கடியாப்பட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கும் சரி, குன்றக்குடி அடிகளாரினுடைய அந்த இடத்திற்கும் சரி நெருங்கிய தொடர்பு. அடிக்கடி பயணம் செய்கின்ற பொழுது அந்த வரிகளை பார்க்காம பயணம் செய்தது கிடையவே கிடையாது. அவருடைய பெயரை பார்த்துவிட்டு தான் பல நேரங்களில் பஸ்ஸில் பயணம் செய்துகின்ற பொழுதெல்லாம் பார்த்துருக்கிறேன். அப்பொழுது அந்த காலத்திலிருந்தே ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில உணர்வுகள் அவருடைய சமய நல்லிணக்க பணிகளினுடைய அந்த தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அப்படின்றதற்கு என்னுடைய சொந்த ஊரிலிருந்து கூட ஒரு சில உதாரணங்களை சொல்ல முடியும். இந்து கிறிஸ்தவர்கள் வாழ்கிறோம். இன்றைக்கும் அவங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான். எனவே கிறிஸ்தவர்கள் மட்டும் சொந்த உறவினர்கள் கிடையாது, பிற மதத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அவர்களும் இன்றைக்கும் மாமா எப்படி இருக்கிறீங்க, சித்தப்பா எப்படி இருக்கிறீங்க, தம்பி எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்களே ஒழிய அந்த வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை பார்த்ததே கிடையாது. அப்படின்றத இந்த நேரத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இதுல குறிப்பா திரு குன்றக்குடி அடிகளாரினுடைய சமய பணிகள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஐயா நிறைய சொன்னாங்க. அந்த அளவுக்கு நான் அனுபவம் இல்லை, அவருடைய அந்த அறிவு கிடையாது. ஆனால் படித்த அல்லது அவரை பற்றி நான் தேடிய ஒரு சில நிகழ்வுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனித நேயத்தோடு கூடிய சமய பணி. திரு குன்றக்குடி அடிகளார் அப்படின்னு சொன்னா அவரை எது அடையாளப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவருடைய அந்த சமய பணி, அவருடைய செய்திருக்கக்கூடிய அந்த சமய பணி, அவருடைய உடையாக இருக்கலாம், எல்லாமே ஒரு சமயத்தினுடைய ஒரு துறவி. அப்படிதான் இப்ப இன்றைக்கு நாங்க இந்த அங்கி அணிந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு சமயத்தினுடைய பிரதிநிதி. அதே போலதான் அவருடைய அந்த அடையாளம், அவருடைய அந்த பணியில மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சார்ந்திருந்த அந்த சமயம் அவரை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதுன்னு சொல்லி பார்க்கிறேன். அவர் கொண்டிருந்த அந்த நல்ல எண்ணங்கள், அது என்ன அப்படின்றதுதான் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய பாடங்களாக இருக்கிறது. அதில்
அவர் இப்படிதான் தொடங்குறார். குறிப்பா, மனிதன் விலங்கும் அல்ல அல்லது கடவுளும் அல்ல. மனிதன் விலங்கும் அல்ல, கடவுளும் அல்ல. மனித தன்மையில், அதாவது விலங்கு தன்மையிலிருந்து விலகி அந்த கடவுள் தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்ப ஒரு மனிதன் என்று சொன்னால் என்ன அப்படின்றப்ப, ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு வேண்டும், ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு வேண்டும். இந்த நிறைவை எங்க தருது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவாரு, நம்முடைய அறிவு வளர்ந்து கொண்டே போகக்கூடியது, அதனால நிறைவை தராது என்று சொல்லி அல்ல, அது ஒரு குறைவுடையது. அந்த அறிவு குறைவுடையது, படிப்பு என்பது குறைவுடையது, அது வளர்ந்துகிட்டே போகக்கூடிய ஒரு பண்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவு என்பது. ஆனால் இந்த குறைவிலிருந்து நாம் என்ன செய்ய முடியாது? நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது. குறைவிலிருந்து நாம் குறையைத்தான் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் நிறைவிலிருந்து தான் நாம் இந்த நிறையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இந்த சமயம். சமயம் ஒரு நிறைவான ஒரு மனிதனை உருவாக்கக்கூடியது, ஒரு முழு மனிதனை உருவாக்கக்கூடியது என்பதை அவர் தன்னுடைய காரியத்தில் நிறைய சொல்றார். அதுல சொல்லுகின்ற பொழுது சமயத்தில் வேறுபாடுகள் உண்டு, சமயத்தில் வேறுபாடுகள் உண்டு, எந்த சமயமும் நிறைவானது கிடையாது. அப்படி வேறுபாடுகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு சமயத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, சமயத்தின் பெயரால் பூசல்களை நாம் வளர்த்து கொள்ளுகிறோம், ஆனால் சமயம் என்பது ஒரு மனிதனை ஒரு முழு மனிதனாக உருவாக்க வேண்டியது என்பதைத்தான் அவர் சொல்லுவார். அதுல குறிப்பா இந்த தமிழ் சமயம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய அருமையான ஒரு காரியம், இந்த தமிழ் சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது இயற்கையோடு இணைந்த ஒரு சமூகம். இயற்கைக்கு அடிமைப்பட்டதும் அல்ல, இயற்கைக்கு மாறுபட்டதும் அல்ல, இயற்கையோடு இணைந்து செல்லக்கூடிய இந்த ஒரு சமூகத்தில் மனிதர்கள் நாம் இந்த நாளிலே வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல நிறைய ஐயா சொன்னாங்க, ஒன்றே குலம் ஒருவரே தேவன், அதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையே சமயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் குன்றக்குடி அடிகளாரினுடைய வார்த்தை. வாழ்க்கையே சமயமாக இருக்க வேண்டும் என்பது இந்த குன்றக்குடி அடிகளாரினுடைய வார்த்தை. அதுல கடவுள் உண்டா இல்லையா அந்த வாக்குவாதம், பெரியாருக்கும் ஐயா அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்றதுக்கு அவருடைய வரி நான் படிக்கிறேன். பொதுவாக கடவுள் உண்டா இல்லையா என்ற விவாதம் விரும்பத்தக்கது அன்று. கடவுள் உண்டு என்ற நம்பிக்கையில் கால் கொண்ட கொள்கையினர் வழிபாட்டு அனுபவத்தில் ஈடுபடுதல் வேண்டும். கடவுள் இல்லை என்னும் கொள்கையினர் அவர்கள் நம்புகின்ற அறிவில் வளர்ந்து புதிய அனுபவங்களை படைக்க வேண்டும். பாருங்க எப்படி, அதாவது இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலை. கடவுள் இருக்கின்றவங்க நீங்க உங்களுடைய நம்பிக்கையில வளருங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க உங்களுடைய அறிவு சார்ந்த ஆற்றலில் தேடுதல்ல நீங்க வாழ்வதற்கு முயற்சி எடுங்க. அதனால இது இல்லை இதுதான் சிறந்தது என்று சொல்லி அவர் ஒருபோதும் எங்கேயுமே சொல்லலை. குறிப்பா இந்த சமயத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது அவருடைய அற்புதமான இந்த வரிகள் சிறப்பா இருக்கு அப்படின்றத பார்க்கிறேன். அதுபோல இந்த உருவ வழிபாடு அப்படிலாம் நம்ம சொல்றோம். இந்த உருவ வழிபாட்டை பத்தி குன்றக்குடி அடிகளார் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உருவம் சிலை வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லக்கூடியது, உயிர்கள் ஓர் உருவத்தை பற்றி நின்றுதான் சிந்திக்க முடிகிறது. அப்படி உயிர்கள் ஒரு உருவத்தை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மலர் இருக்கிறது, அந்த மனத்தை நம்ம பார்க்க முடியாது, அதாவது என்ன சொல்றது, உருவமா பார்க்க முடியாது. ஒரு மல்லிகைப்பூ, ஒரு ரோஜாப்பூ அப்படின்னு சொன்னா அதனுடைய ஸ்மெல், அதனுடைய அந்த மனம் என்பது பரவி இருக்கக்கூடியது, அதுக்கு உருவம் கிடையாது. அந்த உருவம் இது ஒரு மனம் அப்படின்னு சொன்னாக்க எதை வைத்து நாம் ஒப்பிடுகிறோம்? அந்த மல்லிகையை வைத்து, அந்த உருவத்தை வைத்து. அதே போல இன்னொரு பூ என்று சொன்னால் அதனுடைய உருவத்தை வைத்து. அப்படிதான் இந்த உருவம் என்பது கடவுள் இல்லை, ஆனால் ஒரு சிந்தனை, ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு சிந்தனை. அவர் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாம் தொழுவது சிலை என்று சிலையை மையமாக கொண்ட சிந்தனை. எனவே அந்த சிந்தனைக்கு ஒரு உருவம் தேவை என்று சொல்லி தான் நாம் உருவம் வச்சிருக்கிறோமே ஒழிய அது மட்டுமே இல்லை, அந்த சிந்தனையை நாம் வழிபடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஐயாவினுடைய வார்த்தைகள். இப்படி நிறைய அதை படிக்கிறப்ப ஒரு உண்மையிலேயே இவ்வளவு நல்ல காரியங்களை ஒரு மனித நேயத்தோடு உருவாக்கக்கூடிய ஒரு பண்பை இவர் இந்த அளவிற்கு விதைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவருடைய சமய பணி இந்த தமிழகத்திற்கு நிறைய இருந்திருக்கிறது, உலகத்திற்கு இருந்திருக்கிறது. குறிப்பா அவர் சொல்லக்கூடியது மனித நேயத்தோடு ஒரு நிறைவான ஒரு நல்ல உயிருள்ள சமூகமா இருக்கணும். இதுல வேறுபாடுகள், நம்முடைய வேறுபாடுகள் நம்மை பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது.
நம்ம இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கணும். எல்லாரும் ஒரே சக்தியை நோக்கி தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த சக்திக்கு கொடுக்கக்கூடிய பெயர்கள் வேறு. அந்த பெயர்களை வைத்து நாம் சண்டையிடுவதல்ல, மாறாக நல்ல உணர்வுகளை வைத்து நாம் வாழக்கூடியவர்கள் அப்படின்றத இந்த காரியத்திலிருந்து நான் புரிந்து கொள்ளுகிறேன், உணர்ந்திருக்கிறேன். எனவே அதை உங்களோடு இந்த சிறிய நேரத்தில் பகிர்ந்திருக்கிறேன். எனவே நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம், ஒரு நல்ல ஒரு சமூகம். பார்க்குறப்ப எல்லா மதத்தினரும் நாம் இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் கிடையாது. எல்லாம் ஒரு நல்ல எண்ணத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், நல்ல சிந்தனையாளர்கள். இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இது போன்ற நல்ல மனிதர்களுடைய இந்த எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு கருவியாக நாம் இருப்போம் என்பது இந்த நேரத்தில் கூறிக்கொள்ளுகிறேன். வாய்ப்பு கொடுத்த தந்தையாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நேரம் கடந்து சென்றாலும் கூட பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமையான சிந்தனையை தன்னுடைய தலைமை உரையில் பதிவு செய்த தந்தை பெஞ்சமின் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றியும். நன்றி உரை ஆற்றுவதற்கு ஜமால் முகமது கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் உமர் ஃபாரூக் அவர்களை அழைக்கின்றோம். புனித ஜான்பால் உரையாடல் மன்றத்தின் மிக தீவிரமான செயல்பாட்டாளர், உறுப்பினர், ஆலோசனை குழு உறுப்பினர் முனைவர் உமர் ஃபாரூக் அவர்களை நன்றி உரையாற்ற அழைக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியான தருணம். நாம் இந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் சமய நல்லிணக்க பணிகள் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் சமய நல்லிணக்க சொற்பொழிவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதன் 3வது கூட்டமாக இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக விமர்சையாக நடந்து முடிந்திருக்கின்றது. எல்லாமுள்ள இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு. இருந்தாலும் நாம் முறைப்படி நாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும், இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உதவி அனைவருக்கும் நன்றி செலுத்த வேண்டிய தருணம். முதலாக இறைவேண்டல் பாடிய புனித மரியன்னை பேராலய பாடக்குழு உறுப்பினர் திருமிகு சேவியர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இறைமன்றாட்டு பாடிய ஜமால் முகமது கல்லூரி தமிழாய்வுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜனாத்-அலி பேகம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடிய முனைவர் ஆனி ரோஸ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரவேற்புரை ஆற்றிய நாம் நமக்கே நன்றி செலுத்துகிறோம் தான் ஃபாதருக்கு. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு மேடம் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும், ரொம்ப நாளாக அழைச்சுன்னா ஃபாதர் நாங்கள் பேசுகிறப்ப இந்த தலைப்பில் நாங்கள் நிகழ்த்துறோம் அப்படின்ட்டு ஃபாதர் அவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ ஐயாவும் இருந்தாங்க. யாரை பேச வைக்கிறது அப்படின்ட்டு ஃபாதருக்கு தெரியும், யாரை கரெக்டாக எந்தெந்த அடிக்கடி எல்லா நிகழ்ச்சிகளையும் முன்னாடி சொல்லியிருக்காங்க, எந்த பணியை யார்கிட்ட வாங்குறது, எந்த பணியை யார்கிட்ட கொடுக்குறதுன்றதுல வல்லவர் இயக்குனர் புனித ஜான்பால் உரையாடல் மன்ற இயக்குனர் ஃபாதர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான நிகழ்வாக இது அமைந்தது நம்முடைய இந்த கூட்டங்களிலே. ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வாழ்த்துறை வழங்கிய இரு பேராசிரியர்கள், ஜமால் முகமது கல்லூரி எங்கள் கல்லூரியின் பேராசிரியர், தமிழாய்வுத்துறை பேராசிரியர் அமீர்தீன் ஹசனி அவர்களுக்கும், அவர் மௌலவினா உங்களுக்கு தெரியும்ல, அவங்க ஒரு படித்து பட்டம் வாங்கிய ஒரு மத குரு, இஸ்லாமிய மத குரு, அவங்க பேராசிரியராகவும் இருக்காங்க. அவர்கள் சிறப்பாக ஒரு வாழ்த்துறை வழங்கினாங்க. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் சகோதரி முனைவர் மேரி லீமா ரோஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இறுதியாக இல்லை, நிகழ்ச்சியின் மையமே அதுதான். ஒரு இப்போ சூறாவளி போல் ஐயா அவர்கள் ஐயா எனக்கு ரொம்ப நாள் தெரியும், திருக்குறள் முருகானந்தம் ஐயா அவர்களை. இதுக்கு முன்னாடியில இந்த பழக்கம் ஐயா வீட்டுக்கெல்லாம் நான் போய் நாங்கள் பேசியிருக்கோம், கலந்துரையாட இருக்கின்றோம். அதாவது வெகு சில நபர்கள், ஆளுமைகள் தான் பார்த்திங்கன்னா பல துறைகளில் சிறந்து விளங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அதுபோல் ஐயா திருச்சி மாநகரத்தில் ஒரு அடையாளம், பொக்கிஷம்.
ஐயா முருகானந்தம் ஐயா அவர்கள் வந்து இப்போ ஒரு பொக்கிஷம். அது நான் மனமாற சொல்கின்றேன். பாட்டம் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது தமிழ் பற்று, சமயப்பற்று, சமூக நல்லிணக்கப்பற்று, எல்லா பற்றும் உடைய ஒரு ஆளுமை என்ற ஐயா அவர்கள் இந்த தலைப்பில் பேசக்கூடிய திருச்சியிலே தகுதியான ஒரு நபராக நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் ஐயா அவர்களுக்கு நாங்கள் அழைத்திருந்தோம். ஐயா அதை சிறப்பாக நிறைவாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பிலே மிகவும் உணர்வுபூர்வமான வெறும் தகவல்களாக, இன்றைக்கி தகவல்கள் வந்து விக்கிபீடியா கொடுத்துரும். ஆனால் இந்த தகவல்கள் நேரடி அனுபவத்தோட அதோட ரெஃபரன்ஸோடு சொன்னாங்க, யார் யார் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ரொம்ப ஒரு அதே போல் அதனால் விளைந்த பயன்களையும் சொன்னாங்க. ரொம்ப பக்கத்துலேயே இருந்து ஐயாவோட பயணித்த ஒரு அனுபவத்தோடு வந்து சொன்னாங்க. ஆக திருக்குறள் உலக திருக்குறள் பேரவை துணைத் தலைவர் திருமிகு திருக்குறள் முருகானந்தம் அவர்களுக்கு நாம் அனைவரும் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக தலைமை உரை நிகழ்த்திய புனித பவுல் இறையியல் கல்லூரி பேராசிரியர் அருள்பணி முனைவர் பெஞ்சமின் ராஜ் சார் அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். ஐயா அவர்களும் சிறப்பாக அந்த தகவல்களையும் அவருடைய அந்த கருத்தாங்கங்களை தெளிவாக நமக்கு குறுகிய காலத்தில் வந்து மனதில் பதிகிறாப்பில் இருந்தது. அந்த நம் வணங்குவது அந்த கருத்தை தான், இறைவன் என்ற அந்த கருத்தை தான், அந்த சிலையை அல்ல அந்த சிந்தனையை தான் என்று அந்த நம்மளுடைய கொண்டக்கூடிய அடிகளாருடைய கருத்தை பதிவு செய்தார்கள். அவருடைய சித்தாந்தங்களையும் அவருடைய கருத்துக்களையும் தெளிவாக குறுகிய நேரத்திலே பதிவு செய்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்த சகோதரர் நவாஸ்கான், பிரம்மகுமாரி இயக்கத்தைச் சேர்ந்த தேவகி அம்மையார், அருட்சகோதரி ரீட்டா, மேலும் திருமிகு மனோகர் ஐயா அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த உரையாடல் நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருந்து தொடர்ந்து இதுவரை சிறப்பாக நடைபெற உதவிய ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள், ஊழியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புகைப்படம் சிறப்பாக எடுத்துக்கொண்டு நமக்கு தருகின்ற சகோதரர் திரு லோகராஜன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியின் காணொலி பதிவை செய்து கொண்டிருக்கின்ற கலைக்காவிரி மாணவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக ஒரு பவுன் நகையை வந்து செலவு பண்ணி இங்கே உட்காந்துருக்கீங்க. ஐயா காலம் நேரம் போன்றதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு பவுன் நகையை வந்து செலவு செஞ்சு உட்காந்துருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஜனகண மன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உக்கல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசி சரங்கா तब सुवनामे जागे तब सुवाशिष मागे जागे तब जय गादा जनगण मंगल दायक जय गे भारत भाग्य विदाता जय गे जय गे जय गे जय 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 गे।